கையெழுத்து நிகழ்ச்சிக்கு உங்களை அன்போடு வரவேற்கின்றோம் நேயர்களே. 2024 முடிந்த கையோட 26க்கான தயாரிப்புகள் தொடங்கி இருக்கின்றன. திராவிட முன்னேற்றக் கழகம் இந்த தேர்தலுக்காக சிறப்பாக ஒரு குழு அமைச்சிருக்கிறாங்க. 5 மூத்த பிரமுகர்கள் இதில் இருக்கிறாங்க. அதில் சந்தித்து அவர்கள் இன்று பேச்சு அவர்களுடைய ஆலோசனையும் நடத்தி இருக்கின்றார்கள் அப்படிங்கிறத பார்க்குறோம். ஒரு கட்சியாக 2026க்கு தயாராகிட்டு வருது. நாங்கள் 26ல் கூட்டணி ஆட்சி அப்படின்ற ஒரு விஷயத்தை முன்னிறுத்த போகிறோம் அப்படின்னு பாஜக தேசிய ஜனநாயக கூட்டணி சொல்லுது. அது எந்த அளவுக்கு பலனளிக்கும் அப்படிங்கிற கேள்வி இருக்கு. அதிமுக 2024 இப்போ அடைந்திருக்கக்கூடிய செட்பேக்ல இருந்து எவ்வளவு சீக்கிரம் மீண்டு வர போறாங்க அப்படிங்கிற கேள்விகள் இருக்கிறது. அதே போல நாம் தமிழர் கட்சியுடைய தாக்கம் என்னவா இருக்கும், புதுசா வரப்போற விஜயோட தாக்கம் என்னவா இருக்கும்னு நிறைய விஷயங்கள் 2026 சுற்றிய விவாதங்கள் இருப்பதை நம்ம பார்க்கிறோம். அதுதான் இன்றைக்கும் நம்மளுடைய நிகழ்ச்சியிலும் விவாதிக்க போறோம். நம்முடைய இணையக்கூடிய விருந்தினர்கள் மதிமுகவின் சார்பில் திரு அந்திரிதாஸ் அவர்களும், திராவிட முன்னேற்ற கழகத்தின் சார்பில் திரு அரசகுமார் அவர்கள் இணைகின்றார். பத்திரிகையாளர் திரு பிரியன் அவர்களும், அதே போல பாரதிய ஜனதா கட்சியின் சார்பில் திரு ஜி.கே. நாகராஜ் அவர்களும், அரசியல் விமர்சகர் திரு பொங்கலூர் மணிகண்டன் அவர்களும் இணைகின்றார்கள். அனைவரையும் நிகழ்ச்சிக்கு அன்போடு வரவேற்கின்றேன். திரு மணிகண்டன் அவர்கள்ட்ட தொடங்கலான்னு நினைக்கிறேன். இப்போதான் 24ல் என்ன நடந்துச்சு அப்படின்னு ஆராய்ச்சி பண்ணி உங்களுடைய ஆலோசனைகளை நடத்திட்டு இருக்கீங்க. அவங்க 26க்கு ஆலோசனை நடத்த போயிட்டாங்க. எப்ப கேட்சப் பண்ண போறீங்க? மேடம், தேர்தலுக்கு அவகாசம் இருக்குங்க. இன்னொன்று, அதிமுக தன்னுடைய கட்சியினுடைய கட்டமைப்பை வலுத்துவதற்கு தேவையான அனைத்து நடவடிக்கைகளும் எடுத்து வருது. பொதுவாக அதுதான் நடக்கும். யாருமே எந்த அரசு கட்சியுமே வெற்றி தோல்வி இரண்டு எது வந்தாலும் அடுத்த தேர்தல் வருகிற போது அதற்கான ஆயத்த பணியை செய்வதால் ஒரு அரசு கட்சியுடைய பூர்வாங்க கடமை. அதை அதிமுக மேற்கொண்டிருக்கிறது. பாத்தீங்கன்னா அரசியல் சூழலே மாறிட்டு இருக்குங்க. ஏன்னா அரசியல் சூழல்கள் தவறாக மாறுகிற போது அரசியல் சூழல் மாறக்கூடியதாக உருவாகிருக்குது. குறிப்பா காங்கிரஸ் தலைவர் திரு கார்த்தி சிதம்பரம் அவர்கள் பேட்டி பார்த்துருப்பீங்க. கடுமையான குற்றச்சாட்டு என்ன சொன்னாரு? அப்படி திமுக கூட்டணி வேண்டாம் சொன்னாரா? திமுக கூட்டணி வேண்டாம் சொன்னாரா? இல்லை மேடம், அதாவது இதுதான் ஆரம்பிக்கும். எந்தவுமே நீங்க அதிருப்தி உள்ளுக்கு அதிகமாக இருக்கிறது என்பதற்கு உதாரணமாக நிறைய சம்பவம் சொல்ல முடியும். திரு கார்த்தி சிதம்பரம் தெரியல சொல்றாரு, காங்கிரஸ் கட்சி கூட்டணி இல்லாவிட்டால் திமுக வெற்றியாக சொல்றாங்க, காங்கிரஸ் கட்சியால் தான் வெற்றி பெற்றது என்பதையும் சொல்றாரு. அதே மாதிரி காங்கிரஸ் கட்சியால தான் சொல்லல, நம்ம பங்களிப்பும் அதுல இருக்குன்னு சொன்னார். இல்ல பங்களிப்பு என்ன அர்த்தம் இல்ல. திமுக அப்ப என்ன தெரியுது, திமுக என்கிற கட்சி தன்னை நம்பி இல்லைங்க. சீரம்சால் கூட மற்ற கட்சியை வெளியேறினாலோ மற்ற கட்சியை கேள்வியாடாலோ அந்த கட்சி காணாம போயிருந்தாலும் உண்மை. அதிமுக அப்படி அல்லங்கிறத தன்னை தேர்தலை பார்த்தோம். நீங்க அதே மாதிரி திரு நடிகர் திரு ரஞ்சித் பாருங்க, திரு ரஞ்சித், நடிகர் விஷால் கடுமையா பேசுறாங்க. அதே மாதிரி திருமாவளவன் பேசுறாரு, கம்யூனிஸ்ட் ஜெயித்து பேசுது. அப்போ ஒவ்வொரு விஷயத்தையும் அரசியல் சூழலை மாற்றுவதற்கான வகையில இல்ல மேடம், இல்ல அரசாங்க செயல்பாடுகள் மோசமாக இருக்கிறது, கண்டிக்க முடியாத சூழ்நிலை இப்பதான் மெல்ல மெல்ல வர்றாங்க மக்களுடைய சூழலை பார்த்துக்கிட்டு. ஏன்னா திமுக கடந்த காலத்தில் அவர்கள் எப்படி நடத்தியதை 2027 தேர்தல் பார்த்தாங்க. ஆனாலும் நாடாளுமன்ற தேர்தலில் மோடி எதிர்ப்பை பயன்படுத்தி வெற்றி பெற வேண்டும் என்று காத்திருந்தாங்க. உண்மை ஒழிய வேறு காரணம் திமுக மீது நல்லெண்ணத்தோட அவர்கள் லட்சம் நினைக்கிற வகையில் அவர்கள் திமுகவோடு நீடிக்கூடிய உண்மைங்க. அதிமுக அப்படி அல்ல, என்றைக்கும் கூட்டணி கட்சியிலே அரவணைக்கிற கட்சி அதிமுக. எப்பொழுதும் வெற்றி பெறாவிட்டாலும் தோல்வி அடைந்தாலும் கூட தோல்வியோடு நிற்கிற கட்சிகளை அரவணைக்கிற அதிமுக. அப்போ அதிமுக மீது இன்னைக்கு பல சுமையா செலுத்துறாங்க. நீங்க பார்த்துருப்பீங்க, ஒண்ணு அச்சம், இன்னொன்னு பயம். நீங்க பயம் அமைதின்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி பலரும் பலவிதமான திமுக செய்கிற தவறை கண்டுகளாக அமைதியாக்குறாங்க. ஆனா இதையுமே ஒற்றை நபராக எடப்பாடி அவர்கள் தமிழ்நாடு முழுவதும் சுற்றி வந்து தேர்தலில் பணியாற்றி மக்களை சந்தித்து ஒரு வாக்கு தனியே வாங்காருங்க. இது எல்லாருமே பார்த்து வியப்பதுன்னு சொன்னா ஒரு சாதாரண நீங்களும் கூட்டணியில் தானே நின்னீங்க மேடம். கூட்டணி இருந்தாலும் நீங்க சொல்லுங்க, திமுக ஒப்பிடுங்க, பாஜக ஒப்பிடுங்க, ஆனா அதிமுக பாருங்க, யாருதான் பாருங்க. ஆனா அதிமுக பெருசா இருந்திருக்கு. எல்லாம் மாறுதுன்னு சொல்றீங்க. ஏற்கனவே உங்க கூட யாரும் வரலையேங்கிற கேள்வி அவங்க கேட்க மாட்டாங்களா? மேடம், நீங்க இதுல வந்து புரிஞ்சுக்கீங்க, வரலையேங்கிற வார்த்தை தவறு. ஏன்னா வர்றேன்னு சொன்னவங்களே வேண்டாம்னு சொல்றது அதிமுக. இப்ப சரின்னு சொல்லியிருந்தா இப்படி மூணாவது கட்சி இல்லாம இருக்கேன் மொத்தமா நின்றுட்டாங்களே. அது ஏன் மறுத்தாரு? அவர் தான் எடுத்த முடிவு தன் கட்சி நலனுக்காக மக்கள் நலனுக்காக தான் எடுத்த முடிவு வந்து மாறக்கூடாது உறுதியாக உண்மைங்க. அப்போ அந்த நிலைப்பாடு அடிப்படையில் அதிமுக எல்லாம் சொன்னா நீங்க சூழ்நிலையே வேற பேசியிருப்போம். ஆனால் வெற்றியை பற்றி கவலைப்படுங்க. கொள்கைக்காக சுயமரியாதைக்காக அதிமுக எடுத்த நடவடிக்கையால் கடந்த நாடாளுமன்ற தேர்தல் 2026 பாருங்க, நிச்சயமாக மிகப்பெரிய மாற்றத்தை அதிமுக அளிக்குங்க. நிச்சயமா
அதாவது மக்கள் சொல்றாங்க மேடம், உங்களுக்கு ஊடகம் மட்டும் இல்ல, மக்களே சொல்றாங்க. கேட்போம் திரு அரசகுமார். களம் மாறுதாமே, நிறைய மாற்றங்கள் தெரியுது. இப்ப காங்கிரஸ்காரங்க பேசுறதெல்லாம் பாருங்க அப்படிங்கிறாரு. அதாவது திமுக பொறுத்த வரைக்கும் மக்களுக்கான இயக்கம். திமுகங்கிறதே வந்து மக்களுக்கு சேவை செய்வதற்கான ஒரு இயக்கம். அப்புறம் தான் அரசியல் ஆட்சி அதிகாரத்துக்கெல்லாம் வந்தது. இப்போ நாங்கள் எங்களுடைய முழுமையான கவனம் பூராமே இந்த 3 ஆண்டு காலம், 3.5 ஆண்டு காலமாக மாண்புமிகு மக்களுடைய மகத்தான முதல்வருடைய திட்டங்கள் என்ன, செயல்பாடுகள் என்ன, மக்கள் அதை எந்த அளவுக்கு ஏற்றிருக்கிறார்கள், திராவிட மாடல் ஆட்சியினுடைய நிலைப்பாடு என்ன என்பதை நாங்கள் சொல்கிறோம் மக்கள்கிட்ட. அவங்களுக்கு சொல்றதுக்கு ஒண்ணு இல்லாதனால திமுக தோத்துரும், திமுக வீழ்ந்துரும், திமுக காணா போயிரும் சொல்லிட்டு இருக்காங்க. இல்ல, அவங்க சொல்றது ஆட்சியோட குறைகளை சொன்னாலே போதுமேங்கறாங்க. அதத்தான் சொல்றேன். அவ்வளவு குறை இருக்குன்னு அவங்க சொல்றாங்க. ஆட்சியினுடைய குறைகள்னு அவங்க என்ன குறைகள்னு சொல்லணும். கிட்டத்தட்ட உங்கள் தொகுதியில் முதல்வர், உங்கள் தொகுதியில் ஸ்டாலின் அப்படின்ற ஒரு இலக்கு வச்சிருந்தோம். அதுக்கு பிறகு வந்து முதல்வரின் முகவரித்துறைன்னு வச்சிருந்தோம். கள ஆய்வில் முதல்வர், மக்களுடன் முதல்வர். இப்போ வந்து பாத்தீங்கன்னா எல்லோரும் நலமா அப்படிங்கிற அளவில் நான் வந்து ஒரு திட்டங்களை கொண்டு போயிட்டு அரசனுடைய திட்டங்கள் என்னென்ன திட்டங்கள்லாம் இருக்கோ அந்த திட்டங்கள்லாம் சரிவர செயல்படுதான ஆய்வு செய்வதற்கு கள ஆய்வு. கிட்டத்தட்ட வேலூர் போனாரு, சேலம் போனாரு, தென் மாவட்டங்கள் போனாரு, சென்னை மண்டலம் வந்தாரு. ஒரு மண்டலத்திற்கு 4 மாவட்டம், 4 மாவட்ட ஆட்சியர், அங்க இருக்கிற துறையினுடைய அமைச்சர்கள், அந்த பொறுப்பு அமைச்சர்கள் எல்லாத்தையும் அழைச்சி என்னென்ன திட்டங்கள் நிறைவேற்றப்பட்டிருக்கு, எந்த திட்டங்கள் எந்த லெவல்ல இருக்கு, எவ்வளவு மக்கள் பயனடைஞ்சிருக்காங்க. கடந்த ஆண்டு கூட கோயம்புத்தூர்ல போய் அது புரியுது சார். அப்படி இருந்தா இல்ல, அவர் கேட்கிற கேள்வி, இவ்வளவு சிறப்பான திட்டங்கள் இருக்குன்றது உண்மையாக இருந்தா கார்த்தி சிதம்பரம் ஏன் வந்து பாருங்க இன்னும் கொலையை கண்டுபிடிக்கல, லா அண்ட் ஆர்டர்ல பிரச்சனை இருக்கு, இந்த மாதிரி நடக்குதுன்னு அவர் ஏன் சொல்லணும்? இஷ்யூஸ் இருக்குல்ல அப்படி இல்ல. கொலையை கண்டுபிடிக்காமலாங்க நாலு ஒரு மினி பொழுது ஒரு ஒண்ணுங்கிற மாதிரி டெய்லி 3 பேர் 4 பேர் அரெஸ்ட் ஆயிட்டே வர்றாங்க. அவர் சொல்றது காங்கிரஸ் மாவட்ட தலைவர் திருநெல்வேலியில கொல்லப்பட்டாரு, எதுவுமே அப்டேட் இல்லங்கறாரு. இல்ல, பொதுவாவே நிறைய வந்து இந்த மாதிரி கூலிப்படை கொலைகள்லாம் இப்ப நடக்குது தமிழ்நாட்டுலங்கறாரு. there are issues. ஈபி கட்டணத்தை அவர் பேசுறாரு. ஈபி கட்டணம் கரெக்டா சொன்னீங்க. 2,34,000 2,34,00,000 பயனாளிகள் இருக்காங்க ஈபில. 1 கோடி 2 கோடியை சொச்சம் 1 கோடி பேர் வந்து 100 யூனிட் குறைவா தான் பயன்படுத்துறாங்க. அவங்களுக்கு 1 பைசா கூட கூட்டலங்க. 63 லட்சம் பயனாளிகள் வந்து 400 யூனிட் வரைக்கும் பயன்படுத்துறவங்களுக்கு 4.18% கூடி இருக்குங்க. அதுக்கு மேல உள்ளவங்க ஏறத்தாழ ஒரு 1.25 கோடி வரைக்கும் சேஃபர் சைடா தான் இருக்காங்க. அதுக்கு மேல உள்ளங்க பெரும் முதலாளிகள், பெரும் தொழிலதிபர்கள், பெரும் செல்வேந்தர்கள். அப்படிங்கும் போது அவங்களுடைய தேவைகள் கூடும் பொழுது மின் கட்டணம் ஆட்டோமேட்டிக்கா வந்து உங்களுக்கு கூடத்தான் செய்யும். சார், நீங்க நிறைய விளக்கங்கள் கொடுக்கலாம், நான் அது எதையுமே மறுக்கல. ஆனா அவர் சொல்றது பொலிட்டிக்கலி பாருங்க, உங்க கூட்டணி கட்சியை இன்னைக்கு எதிர்த்து பேச தொடங்கியிருக்காங்க. அப்போ அவங்க வந்து மாறுவாங்க, நாளைக்கு எங்க பக்கம் வருவாங்கன்னு அவங்க நம்புறாங்க. ஆமா, கட்சின்னு ஒண்ணு இருந்தா தானே எதிர்த்து பேசுவாங்க. அங்கதான் கட்சியே இல்லையே. கட்சி இருந்தா தானே எதிர்த்து பேசுவாங்க. அங்க யார்கிட்ட போய் எதிர்த்து பேசுவாங்க, யார தலைவரை ஏத்துக்குவாங்க? அவங்களே சொல்றாங்கல்ல, இந்த கட்சிக்கு தலைமையா இருக்கக்கூடிய தகுதியோ மக்களை வெல்லக்கூடிய தகுதியோ தொடர்ந்து எடப்பாடியார் வந்த பொறுப்பேற்ற நாள்ல இருந்து இன்ன வரைக்கும் தோல்வி முகத்தை தான் சந்திச்சுக்கிட்டு இருக்காருன்னு சொல்றாங்க. நாங்க ஏன் அதுக்குள்ள போறது இல்லைன்னா, எங்க திட்டங்கள் சொல்றதுக்கு ஒண்ணு இல்லைங்க. ஒரு உதாரணங்க, உங்கள் தொகுதியில் முதல்வர், அந்த உங்கள் தொகுதி ஸ்டாலின்ங்கிறத உங்கள் தொகுதியில் முதல்வர்னு மாத்தணும். 70 நாள்ல 1,79,000 விண்ணப்பங்களுங்க. 1,79,000 விண்ணப்பங்கள் கடந்த 10 ஆண்டுகள்ல அதிமுக முதல்வருடைய தனிப்பிரிவு கூட வரலங்க. அதே மாதிரி 4,39,000 விண்ணப்பங்கள் பெறப்பட்டு 2,29,000 விண்ணப்பங்கள் வந்து தீர்வு காணப்பட்டது. அதே போல முகவரி முதல்வரின் முகவரி திட்டங்கிறது கிட்டத்தட்ட 49 லட்சம் விண்ணப்பங்கள் வந்து வரவழைக்கப்பட்டு, முகவரி மூலமாக வரவைக்கப்பட்டு, அது ஆய்வு செய்யப்பட்டு முதல்வருக்கு வந்து தனி துறையை உருவாக்கி இந்த துறைக்கு ஒரு IAS அதிகாரி. ஏன் சொல்றேன்னா, மக்கள் இன்னைக்கு 15 துறைகளுக்கு 44 சேவைகளுக்கு வந்து ஆன்லைன் மூலம் விண்ணப்பிச்சு இன்னைக்கு நகர்ப்புறத்துல வந்து 8,76,000 பேரு சொல்லிடுறேன் ஊரக பகுதியிலையும் கொண்டு போயிருக்கோம். ஏன் சொல்ல வரேன்னா, மக்களின் தேவைகள் வெளிப்படையான ஆட்சி நடக்கிறது. அந்த ஆட்சிக்கு அங்கீகாரம் கொடுக்கிற வகையிலே தான் இன்றைக்கு 1,29,000 வாக்குகளை அள்ளி குவித்திருக்கிறது விக்கிரவாண்டி தொகுதியிலே. தொடர்ந்து தோல்வியை சந்தித்துக் கொண்டிருக்கிற ஒரு இயக்கம், அவர்கள் எப்படி ஆட்சிக்கு வர முடியும்? திரு மணிகண்டன், சுருக்கமா, நான் இன்னும் மற்ற லிஸ்ட்லாம் போவே இல்லை. இல்ல, எங்களுடைய அண்ணன் அரசுமார் வந்து நல்லா பேசுறவங்க, ஆனா அவரை மறந்து கூடாதுங்க. எதிர்கட்சியா இருக்கிறவங்க திமுக தலைவர் ஸ்டாலின் அவர்கள் ஊரக பெட்டி வச்ச பார்த்திருப்பீங்க.
அந்த பெட்டியில மனு என்னாச்சு பாருங்க, கூட்டு போட்டு சீல் வச்சீங்கல்ல, அது அந்த மனு வாங்கி என்ன பண்ணீங்க சொல்ல முடியும். தொகுதியில் முதல்வர், உங்கள் தொகுதி ஸ்டாலின், அதைத்தான் சொன்னா முதல்வரின் முதல் திட்டமா மாற்றப்பட்டு 59 லட்சம் மனுக்கள் பெறப்பட்டு தீர்வு காணப்பட்ட 29 லட்சத்துக்கு கணக்கு சொல்றேன். இல்லன்னு மறுக்க நான் சார்ந்த பணியே போட்டாங்க, இன்னைக்கு வரைக்கும் மனு என்னென்ன பண்ணவே இல்லை, நடவடிக்கையில உண்மை. அப்ப இது வந்து சும்மா உண்மை. அந்த பெட்டி போடப்பட்டதா பொய்யான ஒரு நம்பிக்கையை மக்கள் உருவாக்கி ஆட்சி பண்ணி உண்மைங்க. ஓகே 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 கேட்போம். திரு பிரியன் அவர்கிட்ட கொண்டு போய் நினைக்கிறது, இது 2 சேனல்ல சொல்றாங்க, சிறப்பான ஆட்சி நடத்துறோம், எந்த பிரச்சனையும் இல்லை அப்படின்னு. ஒரு ஓவர் கான்ஃபிடென்ட்டா இருக்காங்க டிஎம்கேன்ற ஒரு பார்வை இருக்கா, இல்ல அதிமுக சொல்றது வந்து நடக்காதுங்க, காங்கிரஸ் எங்கேருந்து அவங்களை விட்டு வர போறாங்க, ஆனா அவங்களுடைய விஷயம் வந்து ஓவர் கான்ஃபிடென்ட்டா இருக்கா? டிஎம்கேவை பொறுத்த மட்டும் அவங்க வந்து ஒரு கான்ஃபிடென்ட்டாக இருக்காங்க. ஏன்னா பார்லிமெண்ட் தேர்தல் வெற்றி வந்து அவங்களுக்கு ஒரு உற்சாகத்தை கொடுத்துருக்கு. 222 தொகுதிகளில் வந்து அவங்க முன்னணியில் இருக்காங்க, எம்எல்ஏ தொகுதிகளில். அதனால் அந்த நம்பிக்கையோடு அவங்க இருக்காங்க. ஒரு குழுவை போட்டிருக்காங்க அவங்க. பட் அதுக்குன்னு பிரச்சனைகள் இல்லாமல் இல்லை. பெண்கள் ஓட்டெல்லாம் அதிகமாக இருக்குது டிஎம்கேக்கு. இந்த எலெக்ஷன்ஸில் பெண்கள் ஓட்டு அதிகமாக இருக்குது. அதிமுகவோட ஓட்டு, அதிமுகலேருந்து பெண்கள் ஓட்டெல்லாம் ட்ரான்ஸ்ஃபர் ஆகிருக்கு, கணிசமாக ட்ரான்ஸ்ஃபர் ஆகிருக்கு. ஸோ அதனால் ஒரு நம்பிக்கையோடு போகிறாங்க. கூட்டணி பலமாக இருக்குது. அந்த கூட்டணி வந்து எப்படியே நீடிக்கும்னு அவங்க நம்புகிறாங்க ஆக்சுவலாக. ஏன்னா இந்த கூட்டணியை வந்து இணைக்கிற ஒரே விஷயம் மோடி எதிர்ப்பு. தமிழ்நாட்டில் பாஜக கால் ஊன்றக்கூடாது. இப்போ அதிமுக என்ன நம்புதுன்னா, நீங்க மாநில தேர்தல்னு வரும்போது அந்த மோடி எதிர்ப்பு விஷயம் வராது, டிஎம்கே வர்சஸ் ஏடிஎம்கேன்னு வரும்போது எங்க கூட வந்துருவாங்கன்னு அவங்க நம்புறாங்க. 21 அப்படியே தானே இருந்தாங்க. 26 பிஜேபியோட இருந்தாங்க. 26 மாநில ஏடிஎம்கே வந்து அப்போ பிஜேபியோட இருந்தாங்க. இன்னைக்கு நாங்க பிஜேபி கழட்டி விட்டுட்டோம், நீங்க வாங்கன்னு கூப்பிடுறாங்க. பிஜேபியை கழட்டி விட்டதுக்கான அந்த அடையாளங்களே தெரியலையே ஏடிஎம்கேல. அப்படியே சொல்றீங்க? அப்படிதான் சொல்றேன். ஒண்ணுமே தெரியலையே. எவ்வளவோ நடக்குது செல் கவர்மெண்ட்ல, எந்த விமர்சனமும் கிடையாது. அதனால இது அடிப்படையான விஷயம். டெல்லியில மோடி ஆண்டு இருக்கிறது இந்த கூட்டணி மாறாதுங்க. திமுக கூட்டணி மாறாது, அப்படியே தான் இருக்கும். அதுல எந்த சேஞ்சும் இருக்காது. அங்க இந்தியா கூட்டணி ஆட்சிக்கு வந்தாதான் இங்க சேஞ்ச் வரும். அதுவரை சேஞ்ச் வரதுக்கான வாய்ப்பே இல்லை. அங்க மாறிச்சுன்னா இங்க மாறும். அங்க மோடி இருக்கிறது டிஎம்கே இந்தியா கூட்டணி ஆட்சிக்கு வந்துட்டா இன்னும் மாறாதுல. பிகாஸ் அதுல கவர்மெண்ட்ல பங்கெடுத்துப்பாங்க, இங்க கழட்டிட்டு போக முடியாது. ஆட்சிக்கு வந்த பிறகு சில பிரச்சனைகள்லாம் வரும் இல்ல, அது அப்போ மாறும் உங்களுக்கு. அதனால வந்து இது எதிர்ப்புல தான் ஒன்றுபட்டு இருக்கு இந்த அணி. ஆக்சுவலா மோடி எதிர்ப்புன்றதெல்லாம் ஒன்றுபட்டு இருக்கு. இப்போ டிஎம்கே பலமா இருக்குன்றது சந்தேகம். ஆனால் இப்போ கள்ளக்குறிச்சி மாதிரியோ இல்லை ஆம்ஸ்ட்ராங் கொலை மாதிரியோ பல விஷயங்கள் ஏதாவது இந்த இடைப்பட்ட காலத்தில் நடந்தால் அது பேசப்படுற ஒரு விஷயமா மாறத்துக்கான வாய்ப்பு இருக்கு. அதே சமயம் ஆசிரியர்கள், அரசு ஊழியர்கள் அதிருப்தி, இதெல்லாம் போன்ற விஷயங்கள்லாம் இருக்கிறத நம்ம பார்க்குறோம். நம்ம ஒரேடியாக எதுவுமே இல்லைன்னா நம்ம சொல்லிட முடியாது. ஆன்டி இன்குபன்சின்றது ஒரு கவர்மெண்ட் கண்டிப்பாக இருக்க தான் செய்யும். அதை விட ரொம்ப முக்கியமாக திமுகவோட அடிமட்டத்தில் பல பிரச்சனைகள் இருக்கு. அடிமட்டத்தில் திமுக இப்போ இந்த கமிட்டியெல்லாம் போட்டிருக்காங்க இல்லையா. திமுகவில் பார்த்தீங்கன்னா கோயம்புத்தூர் மேயர், திருநெல்வேலி மேயர்லாம் ஆளுங்கட்சி உறுப்பினர்களே நம்பிக்கையில், காஞ்சிபுரம் நகராட்சியிலே அதான் பிரச்சனை. இது வெளியில வந்த விஷயம். வெளியில வராத ஒரு 30-40 நகராட்சி, ஒரு 3-4 கார்பரேஷன் இருக்கு. இதெல்லாம் கீழே வந்து இதெல்லாம் 2 வருஷத்துல சரி பண்ண வேண்டிய, இதெல்லாம் திமுக கீழ் மட்டத்தில் பிரச்சனைகள் ஓடிட்டு இருக்குங்க. அதிகாரத்தில் இருக்கிறதுனால இதெல்லாம் வெளியில டக்குன்னு தெரியல. சட்டமன்ற தேர்தல் வரும்பொழுது இந்த பிரச்சனைகள்லாம் வரும். ஸோ அதெல்லாம் களையறதுக்காக தான் இந்த கமிட்டி அவங்க போட்டிருக்காங்க ஆக்சுவலா. அதனால வந்து திமுகவுக்கும் பிரச்சனைகள் இல்லாமல் இல்லை. கூட்டணி பலமா இருக்கிற ஒரு விஷயம். காங்கிரஸ் வந்து விமர்சனம் பண்ணுவாங்க, பட் அவங்க போகிறதுக்கான வாய்ப்புகள்லாம் ரொம்ப ரொம்ப குறைவு. அதிமுக இலவு காத்த கிளியாக தான் இருக்கணும். அதிமுக தன்னை பலப்படுத்தி கொண்டு எல்லோரையும் அரவணைத்து கொண்டு 26 நோக்கி போனால் அதுக்கு ஒரு இல்லை, மோடியை எதிர்த்து எப்படி இவங்க திமுக கூட்டணி அமைச்சிருக்காங்களோ அந்த மாதிரி டிஎம்கேவை நம்ம வந்து தோக்கடிக்கணும்னா நம்மளாம் சேர்ந்து ஒரு கூட்டணி அமைக்கணும். திமுகவுடைய எதிர்ப்பு வாக்குகள் சிதறக்கூடாது அப்படின்னு பிஜேபி, ஏடிஎம்கே, பாமக, தேமுதிக எல்லாம் சேர்ந்து ஒரு அணி அமைச்சாங்க. பிஜேபி தனி, ஏடிஎம்கே தனி தானே இருக்காங்க. இப்ப இருக்காங்க. 26ல என்ன நடக்கு யாருக்கு தெரியும், நாளைக்கு என்ன நடக்கு யாருக்கும் தெரியாது. திருப்பி மாறிடும்ன்றீங்க. உங்களுக்கும் எனக்கும் கூட்டணி ஆட்சின்னு சொல்றாங்க. பிஜேபி கூட ஏடிஎம்கே கான்டாக்ட்ல இருக்காங்களா இல்லையான்றது அது உங்களுக்கும் எனக்கும் தெரியாது இருக்கலாங்க. பட் தெரிஞ்சிருக்கு, தெரிய வேண்டியவங்களுக்கு தெரிஞ்சிருக்கு. இல்லாட்டி பியூஷ் கோயலை போய் சந்திப்பாங்களா பெங்களூர்ல சில பேர்லாம், அது வேற விஷயம். நம்ம பாயிண்ட் என்னன்னா, அது அரசியல் எப்படி வேணா நடக்குங்க. அவங்க கூட்டணி எல்லாம் டிஎம்கேவை தோக்கடிக்கணும், திமுக எதிர்ப்பு வாக்குகள் பிரியக்கூடாது. விஜயும் சீமானு ஒரு அணி, அதிமுக ஒரு அணி, பாஜக ஒரு அணினா டிஎம்கேக்கு அட்வான்டேஜ் இல்லையாது. ஸோ அந்த ஓட்டுகள் பிரியக்கூடாதுன்ற ஒரு எண்ணத்துல சரி இந்த வாட்டி திமுக தோக்கடிக்கணும்னு நம்மளாம் ஒன்று சேரலாம். இதுல கொள்கை என்ன, இதெல்லாம் என்னங்க இருக்கு? கொள்கையெல்லாம் இல்லாததான் கூட்டணி ஆக்சுவலா. கொள்கை இல்லாத இருக்கிறது தான் கூட்டணி ஆக்சுவலா. ஸோ அந்த இலக்கணத்துக்கு ஏற்றபடி கூட்டணி, இலக்கணம் மாறிடுது. அந்த இலக்கணத்துக்கு ஏற்றபடி ஒரு கூட்டணி யாரை தோக்கடிக்கணுமோ அவனை எழுத்து
அவரை எப்படி தோக்கடிக்க முடியும்? இல்லை என்னோட வாக்கு உங்களுக்கு டிரான்ஸ்ஃபர் ஆகுமா, உங்களுடைய வாக்கு எங்களுக்கு டிரான்ஸ்ஃபர் ஆகுமா? அதுதான் பாயிண்ட். அதனால திமுக வந்து கம்ஃபர்டபுளா இருக்கு, ஆனால் அதுக்குன்னு பிரச்சனைகள் இல்லாமல் இல்லை. அதிமுக தன்னை பலப்படுத்தி கொள்ள வேண்டிய அவசியம் இருக்கு. இதே மாதிரி போனாங்கன்னா வலிமையேற்று தான் போவாங்க. அவங்க மோடி விஷயத்தில் தெளிவான ஒரு ஸ்டாண்ட் இருக்கிற வரையும் அவங்க இந்த கூட்டணியிலேருந்து யாரும் வருவாங்கன்னு எதிர்பார்க்கவே முடியாது. திரு நாகராஜ், நீங்க திருப்பி அதிமுக சேர வாய்ப்பு இருக்கா என்ன? இன்னைக்கு கூட எங்க தலைவர் பேட்டியில் ரொம்ப அருமையா சொல்லியிருக்காரு. நாங்க வளரணும், பாஜக வளரணும். யார் என்ன தவறை செய்தார்களோ அந்த தவறை அவர்களால் சரி செய்ய முடியாது. அது சரி செய்யக்கூடிய சக்தி பாரதிய ஜனதா கட்சிக்கு உண்டு. நிச்சயமாக நாங்கள் ஆட்சி அமைப்போம் என்று சொல்லியிருக்காங்க. இப்போ ஏறக்குறைய 25 ஆண்டுகளுக்கு மேலாக திராவிட முன்னேற்ற கழகம் தமிழகத்தை ஆட்சி செய்து வருகிறது. அதிமுக நிலையும் அதுதான். ஏறக்குறைய 70 ஆண்டு காலம் 75 ஆண்டு காலம் இங்கே ஆட்சி நடந்து கொண்டிருக்கிறது, திராவிட ஆட்சி. என்னோட ஒரே ஒரு கேள்வி, இந்த எலெக்ஷனில் 40 பெற்றிருக்கிறாங்க. பலமான ஆட்சியாக தமிழகத்தில் திமுக இருக்கிறது. கடந்த தேர்தலில் கொடுத்த வாக்குறுதியை நீங்கள் எடுத்து பார்த்தீங்கன்னா, கலைஞர் கருணாநிதி அவர்கள் என்ன வாக்குறுதியை கொடுத்தார்களோ, தேர்தல் அறிக்கை கொடுத்தார்களோ அதையே திரும்ப கொடுத்துருக்குறாங்க. இதுதான் இவங்க செஞ்ச மாற்றம் தமிழ்நாட்டிற்கு. மீண்டும் நாங்கள் மின்சார கட்டணத்தை குறைப்போம், மாதம் ஒரு முறை கொண்டு வருவோம், இதெல்லாம் அண்ணன் அரசுகுமார் அவர்கள் சொன்னாங்க. இது மாதிரி 1 கோடி பேர் மக்களுக்கு எந்த பாதிப்பு இல்லை. அப்போ தொழிற்சாலைகள் நடத்த வேண்டாமா? தொழிற்சாலை நடத்துறவங்களாம் மக்கள் இல்லையா? அங்கே வேலை செய்கிறவங்கெல்லாம் அதில் சார்ந்த மக்கள் அல்லவா? இவங்க என்னைக்கு எண்ணம் எல்லாமே வாக்கு வங்கியை சார்ந்து இருக்கிறது. அதாவது சமூக சேவைன்னு சொன்னார் அண்ணன் அரசுகுமார் அவர்கள். அதாவது பாட்டில், பிரியாணி, பணம், இந்த கான்செப்ட் தான் சமூக சேவை அவங்களை பொறுத்த வரைக்கும். தேர்தல் வந்தால் இதுதான் பயன்பாடு அவங்களுக்கு. 1000 ரூபாய் கொடுத்தது பெருமையாக பேசுகிறாங்க. இடஒதுக்கீடு கொடுத்து சமூக நீதி கொடுத்து பேசுனீங்க. எத்தனை ஆண்டுகள் நீங்கள் இடஒதுக்கீடு கொடுத்துருக்கீங்க? அந்த அடக்கப்பட்ட, ஒடுக்கப்பட்ட, நசுக்கப்பட்ட மக்கள் மேலே வந்தாருங்களா? இன்னைக்கு சமூக நீதி சாராய கடையில் செத்து கிடக்குது, கள்ளக்குறிச்சியில் கொத்து கொத்தா சாகுது. இதுதான் திமுகவோட அரசியல் கலாச்சாரம், அரசியல் சமூக நீதி. அதனால தயவு செய்து சமூக சேவையை நீங்க தயவு செய்து கொச்சைப்படுத்தாதீங்க. அன்பு நண்பர் அரசுமார் அவர்களே, உண்மையான அரசியல் கட்சி அப்படின்னா சமூக சேவைனா அது பாரதிய ஜனதா கட்சி தான். நான் அழுத்தத்தோடு ஆழமாக சொல்லிக்கொள்ள ஆசைப்படுறேன். இன்னொரு விஷயம் சொன்னாங்க, அதாவது இந்த மக்களுக்கான ஆட்சியை கொடுத்துட்டு இருக்கிறோம். நீங்க தயவு செய்து சட்டம் ஒழுங்கு நிலைமை எடுத்து பாருங்க. ஒவ்வொருத்தரும் ஒரு புள்ளி வர தராங்க. 500 நாள் இவ்வளவு கொலை, 100 நாள் இவ்வளவு கொலை, இத்தனை போதைப் பொருட்கள், இத்தனை கஞ்சா. இன்னைக்கு ஒவ்வொரு அரசியல் தலைவரும் போலீஸ் பாதுகாப்பு இல்லாம நடமாட முடியல. அதுதான் நிலைமை தமிழ்நாட்டில் உருவாகி இருக்கிறது. சார் நீங்க சொல்றீங்க, இன்னைக்கு இன்னும் சொல்றேன், இன்னைக்கு ரொம்ப பெருமைப்படுறாங்க. ஆனா பாருங்க, அரசியல் ரீதியா கடைசியா எங்க நிக்குது? திரு பிரியன் அவர்களை தான் சொல்றாரு, நீங்க ஒரு அணியா நிக்க போறீங்க, அதிமுக ஒரு அணியா நிக்க போறாங்க, அப்புறம் விஜய் வர போறாரு, சீமான் வர போறாரு, எல்லாரும் ஓட்ட பிரிக்க போறீங்க. அப்போ இட் இஸ் அட்வான்டேஜ் டிஎம்கே. இப்ப நீங்க எவ்வளவு விஷயங்களை எடுத்து சொல்லலாம். அதுல எந்த மாற்று கருத்தையும் கரெக்டுங்க நீங்க சொல்றது, அதுல எந்த மாற்று கருத்தும் இல்ல. கடைசியாக வாக்கு வங்கி அரசியல் தான் வெற்றி வரப்போறீங்களா, மாற்று கருத்து இல்ல. ஆனா நான் கேட்கிற ஒரே ஒரு கேள்வி, நான் தொலைநோக்கு பார்வையோட எங்க அரசு பாஜக பாக்குது, இந்த மக்களுக்கு என்ன செய்ய போறேன்னு பாக்குது. நாங்க வாக்கு வங்கி கணக்குல வைக்கல. பட் இன்னைக்கு இருக்கிற மக்கள் மனநிலையை நல்லா யோசிச்சு பாருங்க. இன்னைக்கு திமுக பிரிவினை மூலமாக மக்களை ஒன்று திரட்டி இருக்கிறது. நீங்க இந்துக்களை, முஸ்லிம்களை இந்துக்களை வைத்து பயப்படுத்தி இருக்கிறது. நீங்க நீங்க பாஜக ஒரு மதவாத கட்சி, நீங்க அந்த கட்சியோட ஓட்டு போட்டாலோ அவங்க உங்களை பயப்படுத்தி உங்களை அழிச்சிருவாங்கிற மாதிரி பயப்படுத்தி ஏற்படுத்தி இருக்கிறது. பட்டியலின மக்கள் என்ன சொல்லி இருக்குது, அவங்க எல்லாம் ஆதிக்க ஜாதி, உங்களை பழையபடி தொட்டியில் தண்ணி கொடுத்துருவாங்கன்னு சொல்லி பயப்படுத்துது. ஆனா இதை சரி செய்ய வேண்டிய திமுக சரி செய்யுதா? சரி செய்யல. இன்னைக்கும் இனவாரியான பிரிவினை, மொழிவாரியான பிறவது. இன்னைக்கும் தமிழ் ஹிந்தி பத்தி பேசுற முதல்வர் அவர்கள் உருது மொழியை மேம்படுத்தணுங்கிறாரு, உருது மொழியை 3வது மொழியா ஆக்கணுங்கிறாரு. இதெல்லாம் ஒரு முதல்வர் பேசுகிற பேச்சு இல்ல. இந்த பிரச்சாரங்கள் எல்லாம் வச்சுதானே அவங்க 2 தேர்தலா 40 சீட் அடிச்சிட்டு இருக்காங்க. அப்போ மக்கள் ஆதரவு அவங்களுக்கு இருக்குன்றத சொல்றேங்க. நீங்க மொத்தமான ஓட்ட பாருங்க. நீங்க விக்கிரவாண்டியில 1,25,000 ஓட்டை திமுக வாங்கியிருக்கு. 75,000 ஓட்டுகள் திமுக எதிராக போயிருக்கு. நீங்க நான் இப்ப சொல்றேன், எதிர்க்கட்சிகள் பிரிந்து இருக்கிறேன், அதுல மாற்றம் இல்ல. கரெக்ட், நான் மாற்றமே சொல்லலையே. பட் அதற்காக ஒரு கொள்கையை விட்டு கொடுத்து போக முடியாதுல்ல. எங்களுடைய வளர்ச்சி பாதையில் நாங்க இருக்கிறோம். நாங்க 2026ல இல்ல, அதான் நான் கேட்ட கேள்விக்கு நான் திரும்ப வர்றேன். நீங்க கொள்கை ரீதியாக திமுக எதிர்க்கிறீங்க, ரைட். எப்படி ஜெயிப்பீங்க? எல்லாரும் பிரிஞ்சிருக்கீங்களே அப்படின்றது क्वेश्चनா இருக்குல்ல. அசோக், நான் ஒரே ஒரு கேள்வி கேட்கிறேன். கட்சிகள் மட்டும்தான் வெற்றியை முடிவு செய்யறாங்களா? மக்கள் முடிவு செய்யறது இல்லையா?
வெற்றியை முடிவு செய்யறது மக்கள் கூட்டணி, அரசியல் கட்சி கூட்டணி அல்ல. சரி, ரைட். மக்கள் கூட்டணி, மக்கள் முடிவு செய்வார்கள். நானு எத்தனை நாளைக்கு மக்கள் வேடிக்கை பார்ப்பாங்க? ஹெராயின் விற்கிறதையும், தன்னுடைய குழந்தைகள் பள்ளிகளை கஞ்சாக்கு அடிமையாகிறதையும், ரோட்ல சாலைகள் நடக்கிற விபத்துகளையும் எத்தனை நாளைக்கு மக்கள் பார்த்துட்டு இருப்பாங்க? அதுக்கு பதில் சொல்லுங்க. இன்னைக்கு மின்சார கட்டணத்தை பத்தி எவ்வளவு வாக்குறுதி கொடுத்தாங்க? கேட்போம். திரு அந்திரிதாஸ் சொல்றாருல பாருங்க, மின்சார கட்டணம் ஆரம்பிச்சு கொடுத்த வாக்குறுதியை திருப்பி கொடுக்குறீங்க. ஏன்னா நிறைய விமர்சனங்கள் அவர் வந்து வரிசையா எடுக்கிறார். அப்போ ஆன்டி இன்கம்பன்சின்னு ஒன்று இருக்கு என்றால் ஆப்வியஸா அது எதிர்கட்சிகளுக்கு அட்வான்டேஜா போகுது. அதாவது இடஒதுக்கீட்டை பற்றி பிஜேபி பேசுறது வந்து ஆடுகளுக்கான இரங்கல் கூட்டத்தில் அடித்து கொன்ற ஓனாய்க்கு சாட்சி சொல்வது மாதிரி தான் இருக்குது. 1951 முதல் சட்ட திருத்தம் வரும்பொழுதே தீனதயாள் அனுபவத்தை அதை எதிர்த்தார். பொருளாதார ரீதியாகவும் இருக்கணும்னு சொன்னார். 1990 ஆகஸ்ட் மாதம் 9ஆம் தேதி பிபி சிங் மண்டல் கமிஷன் அறிக்கை வரும்போது எல்கே அத்வானி என்ன பேசினார், என்ன நடவடிக்கை தான் தெரியும். இப்போ மோடி அவர்கள் 2014 வந்து பதவியேற்ற பிறகு மோகன் பகவத் இடஒதுக்கீட்டினை மறுபரிசீலனை செய்ய வேண்டிய நேரம் வரும்னார். இப்போ அதை பற்றி பேசுகிறாங்க, பிறகு பேசட்டும். அதாவது ஊருக்கு தானடி உபதேசம் உனக்கு இல்லையடி கண்ணி என்ற மாதிரி 2014 என்னென்ன வாக்குறுதி கொடுத்தாங்கன்னு ஒரு முறை கொஞ்சம் நினச்சி பார்க்கட்டும், அதுக்கப்புறம் பண்ணால். திமுகவை பொறுத்தவரை ஓவர் எஸ்டிமேட்டும் பண்ணல, அண்டர் எஸ்டிமேட்டும் பண்ணல. 2 நாடாளுமன்ற தேர்தலை வெற்றிகரமாக நாங்கள் சந்தித்திருக்கிறோம். உள்ளாட்சி தேர்தல் ஹேட்ரிக் வெற்றி, 2வது முறை சட்டமன்ற தேர்தலில் வெற்றி பெறுவோம் என்பதற்கான அறிகுறிகள், அதற்கான கட்சி பணிகள், அது ஒருங்கிணைக்கின்ற குழு, அவற்றையெல்லாம் ஜூலை 20ஆம் தேதி தொடங்கி விட்டார்கள். 21ஆம் தேதி தான் ஓமலூரில் சேலத்தில் பேட்டி கொடுக்கும்போது மரியாதைக்குரிய எடப்பாடி சொல்கிறார், நாங்களும் தயாராகி விட்டோம்னு சொன்னார். ஆனால் அவர் சொன்ன முதல் ஸ்லிப்பே அவர் தவறிட்டார். உதய் மின் திட்டம் வந்து 15 மாநிலங்கள் அழுத்தம் அவங்கெல்லாம் சேர்ந்து விட்ட காரணத்தால் எங்களால் ஒன்றும் பண்ண முடியல. ஏன் அதுக்காக வந்து ஒரு கொள்கை உறுதிப்பாடுன்னு ஒன்று இல்லையா? 29 தொழிலாளர் நல சட்டங்களில் திருத்தம் வந்தது. 26 மாநிலங்கள் அதை நிறைவேற்றி ப்ரீ பப்ளிகேஷன் ஆஃப் டிராஃப்ட் ரூல்ஸ் வந்து பப்ளிஷ் பண்ணிட்டாங்க. ஆனால் திமுக அரசு இன்றைக்கும் அது தடுத்து நிறுத்தி இருக்கிற அந்த உறுதி இல்லையே உங்ககிட்ட. ஏன்னா ஏற்கனவே பியூஷ் கோயல், பிரகாஷ் கோயல் வந்து பேசினாங்க. பியூஷ் கோயல் வந்து உதய் மின் திட்டத்தின் வரும் அம்மையார் பார்க்க வரும்போது ஷீ இஸ் நாட் அக்சசபிள் சீஃப் மினிஸ்டர் அப்படின்னு சொல்லிட்டு போனாரு. அதுக்கப்புறம் இவர் வந்து பிரகாஷ் கோயல் சொன்னாரு, மின் திருட்டுக்கு இந்த ஆட்சி உடந்தையாக இருக்கிறது சொன்னார். உடனே எஸ்பி வேலுமணியும் மரியாதைக்குரிய இவர் நம்ம நத்தம் விஸ்வநாதன் வந்து ஒரு அறிக்கை கொடுத்தாங்க. இது வந்து தனியார் மின் உற்பத்தி இதுகளுக்கு தான் ஆதரவாக இருக்கிறது, அதனால இதில் சேரமாட்டோம் என்று உறுதியாக இருந்ததே அவர் முதல் ஸ்லிப்லேயே போயிட்டாங்க. அப்படின்னு அந்த நிலைமையில் இருக்கு. இன்னைக்கு வந்து பொதுத்துறை நிறுவனங்களை பற்றி வந்து இவர் பேசுறாரு. ஆட்சி ஆரம்பித்த போது காங்கிரஸ் ஆட்சியார் 250 பொதுத்துறை நிறுவனங்கள் இருந்தது. நாட்டில் ஒரு சமச்சீர் வளர்ச்சி வர வேண்டுறதுக்காக தான் இது. ஆனால் அந்த பொதுத்துறை நிறுவனங்கள் அவுட் சோர்ஸ் அப்படின்ற முறையை கொண்டு வந்ததுனால, வேலையே பயிரை மேந்ததுனால, ஒரு மாடல் எம்ப்ளாயராக இருக்க வேண்டிய அரசாங்கமே பொதுத்துறை நிறுவனமே இன்றைக்கு அவுட் சோர்சிங் முறையை என்கரேஜ் பண்ணுறதுனால டிஃபென்ஸ் கூட இன்றைக்கு வந்து கார்பரேஷன்களாக ஆக்கப்பட்டு எல்லா லாபத்திலே என்கின்ற பொதுத்துறை நிறுவனம் விற்று கொண்டு இருக்கிறார்கள். இவங்க 250 கிட்டத்தட்ட 150 பொதுத்துறை நிறுவனம் காணாமல் போயிடுச்சு. லாபகரம் என்எல்சி கூட ஷேர்ஸ் நிறைய பிரச்சனைகள், பல போராட்டங்களுக்கு பிறகு தான் தக்க வைக்க முடிஞ்சது. ஆக இவங்க பேரில் என்ன பண்ணாங்கன்னு தெரியல. அதிமுக ஆட்சியில் என்னென்ன நோக்கியோ போச்சு, ஃபாக்ஸ்கான் போச்சு, ஃபோர்டுனுடைய முதல் யூனிட் போச்சு, ஹுண்டாயினுடைய 2வது யூனிட் போச்சு, 4000 கோடியில் ஆரம்பிச்ச மஹிந்திரா போச்சு, இசுசு கம்பெனி ஆந்திர பிரதேசுக்கு போயிடுச்சு, அதுக்கப்புறம் ராம்கோ சிமெண்ட் வந்து ஆந்திராவுக்கு போயிடுச்சு, ஃபிஜெட் என்கின்ற பிரான்ஸ் கம்பெனி வந்து குஜராத்துக்கு போயிடுச்சு, செயின்ட் கோவின் பிவாண்டிக்கு போயிடுச்சு. அவங்க என்ன கேட்கிறாருன்னா, நீங்க மின் கட்டணத்தை உயர்த்தினீங்கன்னா இன்னும் சின்ன நிறுவனம்லாம் போகாதுன்னு கேட்கிறாரு. இல்ல, அந்த நிறுவனங்கள்லாம் வந்து ஒண்ணு வந்து அவங்களுக்கு நிலம் வாங்குவதில் பிரச்சனை இருந்தது. நீங்க சொல்றதெல்லாம் பெரு நிறுவனங்கள். நான் கேக்குறது கோயம்புத்தூர்ல மில்லு நடத்துறவங்க, திருப்பூர்ல வந்து அங்க இது ஓட்டுறவங்களுக்கு எல்லாம் வந்து உங்களுக்கு இந்த மின் கட்டண உயர்வு பாதிக்குதா இல்லையா? உள்ளதும் போச்சுட நொல்லக்கொண்டான்ற நிலைமையில தான் இருக்குது. 2014 இவங்க ஆட்சிக்கு வரும்பொழுது உதயம் போர்ட்டல்ல தான் அந்த எம்எஸ்சிஎம் யூனிட்ஸ் எல்லாம் ரிஜிஸ்டர் பண்ணியிருக்காங்க. அப்போ வந்து 6,15,00,000 வந்து எம்எஸ்சிஎம் யூனிட்ஸ் இருக்குது. இன்னைக்கு 3 கோடி எம்எஸ்சிஎம் யூனிட்ஸ் காணாமல் போய்விட்டது. இது இவர்களுடைய அலட்சியத்தினால், இவர்களுடைய தவறான தொழில் அந்த பாலிசியினால தான் அது வந்தது. ஆக அந்த நிலைமையில தான் இருக்குது. அதிமுகவில் அன்னைக்கு பேச்சுவார்த்தை குழு சட்டசபை தேர்தலில் இந்த நாடாளுமன்ற தேர்தல் அமைச்சாங்க. யாரும் வராதனால அவங்களுக்குள்ளே பேச்சுவார்த்தை குழுக்குள்ளேயே அவங்களே பேசிக்கிட்ட நிலைமையில தான் இருக்குது. அதனால அவங்க பேசினா இவங்க பேசினா ஒவ்வொரு கட்சியும் அடுத்த வாட்டி வருவாங்கன்னு நம்பிக்கையா இருக்காங்க. இல்ல, ஒவ்வொரு கட்சியும் தன்னுடைய நிலைப்பாடுகள் இருக்கும். அதுக்காக தான் காங்கிரஸ் வரும், விசிக வரும், கம்யூனிஸ்டுகள் கூட வருவாங்கன்றாங்களே. மதிமுக எங்க வருமா அவங்க கூட்டணிக்கு? அதாவது இதை சொல்றதுக்கு நான் ஆத்தன்டிகேட் பர்சன் கிடையாது. எங்க தலைமை அவங்க தலைமை முடிவு பண்ணணும்.
சில அபிப்பிராய பேதங்கள் இருக்குதான். அதனால தான் காமன் மினிமம் ப்ரோக்ராம்னு ஒன்று வச்சிருக்காங்க. எல்லாம் ஒரே நிலைப்பாட்டில் இருக்குன்னு அவசியம் இல்லை. காமன் பிஜேபி கூட நாங்கள் 98 இருக்கும்போது கூட நிறைய பிரச்சனைகள், காவிரி இஷ்யூலேருந்து எல்லா பிரச்சனையும் காமன் மினிமம் ப்ரோக்ராம் தான் பேசிக்கிறோம். கொள்கை கூட்டணி ஒன்றும் கிடையாது. அதுவும் வந்து இது இந்து மகாசபையும் முஸ்லீம் லீக்குமே 39, 41 கூட்டணி அமைச்சிட்ட பிறகு கொள்கை கூட்டணின்னு ஒன்று கிடையாது. ஆக குறைந்தபட்ச செயல் திட்டங்கள் அடிப்படையில் தான் ஒரு கட்சியோட போக முடியும். ஆக சில அபிப்பிராயங்கள் சொல்றது அவங்க வந்து நீங்க தொடர்ந்து அடுத்த 2 ஆண்டுகள்ல வந்து உங்க கூட்டணியில வந்து பிரச்சனைகள் வரலாம். அப்ப எங்க நோக்கி நீங்க வரீங்க? அழகா சொன்னாரு. அவங்க வந்து பிஜேபி இப்போதைக்கு கழற்றி விட்டிருந்தாலும் கூட அவர்கள் எதையுமே எதிர்த்து பேசின மாதிரி தெரியல. ஒரு நாடு ஒரு தேர்தலை பற்றி இதுவரை அதிமுக கருத்து சொல்லி இருக்குதான்னு தெரியல. எம்பிக்களை வந்து வெளியில தள்ளிட்டு 3 குற்றவியல் சட்டங்களை நடைமுறைப்படுத்தின அதை பத்தி ஏதாவது அபிப்பிராயம் சொல்லியிருக்காங்களா? கிடையாது. நிறைய பிரச்சனைகளை பற்றி அவர்கள் அபிப்பிராயம் சொல்லாமல் தான் இருந்து கொண்டு இருக்கிறார்கள். அதனால யாரும் நம்பல எங்களுடைய கருத்துக்களை, அவங்களுடைய கட்சி ரீதியான கருத்துக்களை சொல்லிக்கிறார்களே தவிர யாரும் அதை வந்து கை சுட்டுக்குவாங்கன்னு எனக்கு தெரியல. ஆக எங்களுடைய கூட்டணி தெளிவான நீரோட இவ்வளவு போய் கொண்டு இருக்கிறார்கள். மனிதர்கள் போவார்கள் வருவார்கள், நாங்கள் ஓடிக்கொண்டே இருப்போம் என்பதை போல நாங்கள் எங்களுடைய கொள்கை கூட்டணி தொடர்ந்து. பொங்கலூர் மணிகண்டன் நம்பவே இல்லையாம உங்களை எப்படி வருவாங்க கூட்டணிக்கு? நீங்க இன்னும் பிஜேபி விடலைங்கிறாங்களே. இந்த கட்சிகள் வர வேண்டும் என்ற எதிர்பார்ப்பெல்லாம் இல்லைங்க அதிமுக. நான் என்ன சொல்றேன்னா, அந்த கட்சிகள் குறை சொல்ற அளவுக்கு ஆட்சி நடத்துறான்னு சொல்ல வரல. காங்கிரஸ் கட்சி வரணும், கம்யூனிஸ்ட் கட்சி வரணும் எதிர்பார்க்கலீங்க. ஏன்னா இப்ப 2011 இருந்து 2017 வரைக்கும் திமுகவுடைய தோல்வி பாத்தீங்கன்னா தெரியுங்க. தொடர் தோல்வி இப்ப அதிமுக சொல்றீங்க, நிறைய பேர் சொல்றாங்க ஊடகங்கள்ல. அதாவது 13 தேர்தல தொடர் தோல்வி பெற்றது திமுக தான். அப்படின்னு திமுக நீங்க ஆட்சி வரலீங்களா? அது மாதிரி அதிமுக. அதாவது நான் என்ன சொல்றேன்னா, அதிமுகவா திமுகவுன்னு தனித்து நிற்கிற போது அதிமுக தான் மிகப்பெரிய வெற்றி பெற்றது, வலிமையான கட்சிங்க. கூட்டணியால் மட்டும்தான் அதிமுக விட திமுக பலமாக தெரிகிறது சொல்ல வர்றேன். இப்போ 2021 பிறகு இந்த 3 ஆண்டு காலத்தில் திமுக செய்யும் நடவடிக்கைகள் எல்லாமே மோசமாக இருக்குது. மக்கள் சொல்றாங்க, மிகப்பெரிய சட்ட ஒழுங்கு சீரியல் கூட அனைத்துமே நாட்டு மக்களை பாதுகாப்பு தொழில்துறை நாகராஜ் சொன்ன மாதிரி தொழில்துறைகள் ரொம்ப விரும்புறாங்க. கோவை திருச்சிகள் மட்டும் இல்ல, தமிழ்நாட்டுல பெரும்பாலான இடங்கள்ல தொழில்துறைகள் மிக மோசமாக காரணம் திமுக ஆட்சி. வேலையை போயிடுது, பெண்கள் சிரமப்படுறாங்க. ஒரு 1000 ரூபாய் கொடுத்து போது 6000 அதிகமன்ற எப்படி ஆட்சி ஆட்சி சொல்லுவீங்க? இந்த ஆட்சி வீழ்த்தப்பட வேண்டும், வீடு அனுப்ப வேண்டும், மக்கள் உயர்த்தாங்க. திரு அரசகுமார் அவர்கிட்ட கொண்டு போய் நினைக்கிறது, இது ஏற்கனவே அதிமுக ஒரு பக்கம், பிஜேபி ஒரு பக்கம் பல முனைகள்ல எதிர்க்கிறாங்க. நாம் தமிழர் வளர்ந்துட்டு வராங்க, விஜய் வேற வரப்போறாரு. இவ்வளோ முனைகளை எப்படி சமாளிப்பீங்க? இல்லை, அதாவது அதுக்கு முன்னாடி சட்டம் ஒழுங்கு ரொம்ப கெட்டு போச்சு, போதைப் பொருள்லாம் அதிகமான புழக்கத்தில் வந்துருச்சு அப்படின்னு சகோதரர் நாகராஜ் சொன்னார். அதை மணிகண்டனும் வலியுறுத்தி பேசினார். குஜராத்தில் சட்ட ஒழுங்கு சீர்கடலையா, இல்லது வந்து உத்தரப்பிரதேசத்தில் வந்து சிறுமி பாலியல் பலாத்காரத்தில் இருந்து நடக்கலையா? நான் என்ன சொல்ல வரேன்னா, போதைப் பொருள் அப்படி பார்க்க போனால் அதானி துறைமுகத்தில் தான் குஜராத்தில் இருந்தால் வருதுலாம் செய்திகள் இல்லையா? நான் என்ன சொல்கிறேன்னா, ஒரு சட்ட ஒழுங்கு பாதிக்கப்பட்டது, அங்கே அதிகாரங்கள், அங்கே வந்து நிர்வாகம் சரியில்லை அப்படின்னா அதுக்கான நடவடிக்கைகளை உடனே மாண்புமிகு முதல்வர் இறங்குறார். உதாரணமாக கள்ளக்குறிச்சி கள்ளச்சாராயத்தை வச்சுக்கிட்டோன்னா உடனடியாக அங்கே இருக்கிற காவல்துறை கண்காணிப்பாளர் வந்து பணி மாற்றம் செய்யப்பட்டார், இடைநீக்கம் செய்யப்பட்டார். அதுபோல் மாவட்ட ஆட்சியர் பணிமாற்றம் செய்யப்பட்டார்கள். இதெல்லாம் எதுக்கு சொல்றேன்னா, ஒரு அரசாங்கம் அந்த மாதிரி நடவடிக்கை தான் எடுக்க முடியும். அது வந்து நியாயம், நாங்கள் நியாயப்படுத்தி பேசல. ஒரு தவறுகள் வந்து கொலை பண்றாங்க அப்படின்னா, இப்போ நடக்கிற கொலைகள்லாம் பார்த்தீங்கன்னா பெரும்பாலான கொலைகள் வந்து இந்த கோஷ்டி அவங்க இந்த கோஷ்டியை கொண்டுச்சு, அந்த கோஷ்டி இந்த கோஷ்டியை கொண்டுச்சுங்கிற மாதிரி தான் வருது. இது வந்து என்னன்னா சதி திட்டங்கள். சதி திட்டங்கள் தீட்டப்படுறதெல்லாம் வந்து ஒரு அளவு தான். வந்து என்னதான் இருந்தாலும் அரசாங்கம் வந்து ஒவ்வொரு சதி திட்டத்தையா கண்டுபிடிச்சிட்டே இருக்க முடியாதுங்க. ஏன்னா நாட்டினுடைய வளர்ச்சியில தான் முக்கியத்துவம் காட்ட முடியும் மொழிய. அது வரும்பொழுது நீங்க ஒருத்தரையும் மானிட்டர் பண்ணி ஒருத்தரோட சதி திட்டத்தையும் அரசாங்கம் கண்டுபிடிக்க முடியாது. ஆனா ஒட்டுமொத்தமாக சட்டம் ஒழுங்கு, காவல்துறை மேல ஒரு பயம் இருந்துச்சுன்னா ஆட்டோமேட்டிக்கா இது நடக்காதுன்றதுதான் பாயிண்ட். நீங்க பாத்தீங்க, பாஜகவை சேர்ந்தவர் பெண் தாதா இப்பதான் பாஜக நீக்கிருக்காங்க. இது ஏன் சொல்ல வரேன்னா, இது போல அரசியல் சாயத்தை பூசிக்கொண்டு யாரை வேணாலும் கட்சியில சேர்த்தலாங்கிற மாதிரி சேர்க்கறதுனால அதிமுக கவுன்சிலர்கள், பாஜக பெண் தாதாக்கள் எங்க இருந்து வந்தாங்க? சதி திட்டங்கள் எங்க இருந்து உருவாக்கப்படுகிறது? அதெல்லாம் கொஞ்சம் அரசியல் ரீதியா நம்ம பார்க்கணும்ல. நாங்க வந்து மக்களுடைய திட்டத்தை நம்பிதான் எங்களுடைய திராவிட முன்னேற்ற கழகம் தேர்தலை சந்திக்கிறது. நீ அவங்க சொன்னாங்க, கார்த்திக் சிதம்பரம் அப்படி பேசிட்டு இருக்காரு, அவங்க அங்க போயிருவாங்க, இவங்க இங்க போயிருவாங்க.
இங்க பாருங்க, கூட்டணிங்கிறது அழகா சகோதரர் சொன்ன மாதிரி கூட்டணிங்கிறது வந்து கொள்கை ரீதியாக தாங்க இருக்க முடியும். தேர்தலில் வந்து வெற்றி பெறுறது ஒரு இலக்கா கொள்கையில கிடையவே கிடையாது. உங்க நண்பர் தான் இல்ல கொள்கையில கிடையாது. அதான் சொல்றேன். அதாவது ஒரு பொது திட்டத்தினுடைய காமன் பிளாட்ஃபார்ம் தாங்க பயணிக்கிறோம் நம்ம. அதுல இந்த கட்சிக்கு இந்த கொள்கைகள், இந்த கட்சிக்கு இந்த கொள்கைகள், இதை வந்து கட்டாயமா நிறைவேற்றணும், இதுல தலையிடக்கூடாதுங்கிற மாதிரி எல்லாம் இருக்குங்க. அப்படி இருக்கும்போது மத பிரச்சனையே திமுக தூண்டதான் ஜாதிய வன்மத்தை ஒடுக்கப்பட்ட மக்களுக்கு எல்லாம் திமுக வந்து அவங்க எல்லாம் வந்து முன்னேற்றலைங்கிற மாதிரி சொல்றாங்க. இது பாக்குறவங்க எல்லாம், தொலைக்காட்சி பாக்குறவங்க சிரிப்பாங்க. சிறுபான்மையினருக்காக, ஒடுக்கப்பட்ட மக்களுக்காக உருவாக்கப்பட்ட இயக்கம் தான் திராவிட முன்னேற்ற கழகம். தந்தை பெரியாருடைய கொள்கை அதான். பெரியாரின் கொள்கையிலிருந்து உருவாக்கப்பட்ட இயக்கம் தான் திராவிட முன்னேற்ற கழகம். இன்னைக்கு ஒன்னே ஒண்ணு சொல்றேன், இதே பாஜக சொன்னுச்சு, இந்த மகளிர் உரிமை தொகை கொடுக்கும் பொழுது இவங்க வந்து கடன்காரன் ஆக்குறாங்க, தேவையில்லாம வந்து மாநிலம் வந்து உரிமை தொகை கடன் சுமைக்கு ஆளாக்கப்படுறாங்க. ஆனா மத்திய பிரதேசத்துல காப்பி அடிச்சு எலெக்ஷனுக்கு முன்னாடி 1250 ரூபாய் மகளிருக்கு மாதந்தோறும் கொடுக்கப்படும். அதே மாதிரி காலை உணவு திட்டம், சிற்றுண்டி திட்டம், விடியல் பயண திட்டம், புதுமை பெண் திட்டம், இது மாதிரி திட்டங்களை அள்ளி கொடுத்துக்கிட்டே போய்கிட்டு இருக்காரு மக்களுக்கு. மக்கள் இன்னைக்கு சுபீட்சமா இருக்காங்க, மகிழ்ச்சியா இருக்காங்க. அதுக்கு வந்து திருஷ்டி போட்டு வச்ச மாதிரி அங்கங்க கலவரங்கள் வரத்தான் செய்து இல்லைன்னு சொல்ல, கொலை நடக்கத்தான் செய்து இல்லைன்னு சொல்லல. அதை கட்டுப்படுத்திருக்கான அடுத்தடுத்த நகர்வுகளை நோக்கி போறாங்க. மரியாதைக்குரிய காவல்துறை ஆணையர் வந்தோன்னு சொன்னார், அன்பு சார் வந்தோன்னு சொன்னாரு, ரவுடிகளை அவர்களுடைய பாணியிலே பதில் சொல்லப்படும். அதுதான் சட்டம். அது சட்டம் வந்து கொஞ்சம் தடுமாற்றத்தில் இருக்கும்போது சரியான ஆளுநர் சட்டத்தை கையில் எடுக்கிறோம்ல, சட்டத்தை பாதுகாக்கிறோம்ல. 580 கொலை இல்ல நான் என்ன சொல்றேன், ஒரு ஆட்சி இருக்கும் போதாங்க அதெல்லாம் தெரியுது. இவங்க ஆட்சியில எல்லாமே தெரியாமே நடந்துச்சு. என்ன நடக்கல? பாலியல் பலாத்காரம், பொள்ளாச்சி பாலியல் பலாத்காரம் நற்சான்றிதழ் ஒன்று பத்தாது அவங்களுக்கு. தெரிஞ்சு பண்ணது அதிமுக முக்கிய பிள்ளையார் தெரிஞ்சு பண்ணது. அது மாதிரி சட்டம் ஒழுங்கு கெட்டு போச்சுன்னு இவங்க எல்லாம் சொல்லிக்கிட்டே போயிட்டு இருக்க முடியுமா? சட்டம் ஒழுங்கு பாஜக பிரச்சாரம் என்னன்னா, போதை பரவலா இருக்கு, இது மாதிரி அமைச்சர்களை யாராவது ஒருத்தர் அமலாக்கத்துறையில புடிச்சு போடுறது, போதைக்கு அடிமையாயிட்டாங்க அப்படிங்கிற மாதிரி பாஜக தேர்தல் நடத்த சொல்லி ஏன்னா அவங்களுக்கு எதிர்கட்சியை பாஜக ஆளாத மாநிலங்கள் இருக்கிற, குறிப்பா தமிழ்நாட்டை ஆண்டு கொண்டிருக்கிற முதல்வர் இந்தியாவுக்கே பாஜகவுக்கு முதல் எதிரியாக பார்க்கப்படுகிறார். ஆக அவங்களுக்கு சொல்றதுக்கு வேற ஒண்ணுமே இல்ல. அதனால எதையாவது ஒண்ணு போற பக்கம் அள்ளி தெளிச்சுட்டு போறது. நாங்க கேட்கறது, நாங்க சரி இதெல்லாம் சொல்றீங்க, அதிமுக முதல் கட்சி இருக்கான்னு பாருங்க. எத்தனை இடத்துல டெபாசிட் போயிருக்கீங்க? 221 தொகுதியில திமுக முன்னிலை பெற்றிருக்கு. நாடாளுமன்ற தொகுதியில வாங்கப்பட்ட தேர்தல்ல 221 தொகுதியில திமுக. இன்னைக்கு நான் சொல்றேங்க, சேலஞ்ச் பண்ணி தந்திட்டு சொல்றேங்க, 200 தொகுதி திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய கூட்டணி ஜெயிக்கல அப்படின்னா நீங்க சொல்றதுக்கெல்லாம் நான் கட்டுப்படுறேங்க. 200 சீட்டு திராவிட முன்னேற்ற யாருக்கு சேலஞ்ச் பண்ண முடியும்னு கேளுங்க. திருமணிகண்டன் சார், அரசு மாநில மிகச்சிறந்த பேச்சாளர் எங்களுடைய அண்ணன் தான். அவருக்கு மிக தெளிவா தெரியும் திராவிட முன்னேற்ற கழகம் கடந்த காலங்களில் எப்படி கஷ்டப்படும் தெரியுங்க. அதிமுக தலைவர் யார் என்பதை தொண்டர் முடிவு செய்து எடப்பாடியார் நிரந்தரமாக அந்த பதவியிலே அமர்த்தப்பட்டுவிட்டார். வெளியில் இருந்த ஒன்றிய அழகிரி சொந்த அண்ணனை கூட ஒத்துழைக்காத திரு ஸ்டாலின் அவர்கள் கேட்கிறார்களா? எவ்வளவு குரல் வந்தது? என்னாலும் போக முடியுமான்னு சொன்னாங்க ஸ்டாலினை. போனது இல்லைங்களா? அது மாதிரி எடப்பாடியாருங்க. எடப்பாடியை பொறுத்தவரையில் அவர் ஒட்டுமொத்த அதிமுக ஒரே அவர் தான். நீங்க சொந்த அண்ணனை சொன்னீங்கன்னா நம்ம அப்பா அப்புறம் சின்னம்மா சசிகலாவை நான் சொல்ற மாதிரி வரும். அப்புறம் எது தேவையா? சொந்த அண்ணன் நீங்க சொன்னீங்கன்னா அப்புறம் அம்மாவின் காலில் விழுந்து ஒரு 2 மீட்டருக்கு இப்படி நின்று குனிந்தவர்கள் எல்லாம் அவர் வேலைக்கார பெண்மணி என்று சொன்னார்களே, அந்த வரலாறு சொல்லலாமா? அதிமுக பொதுச் செயலாளராக அம்மையார் இருந்தாங்க, விழுந்தாங்க, தவறு இல்லை. ஆனா பாஜகவுடைய தலைவராக இருக்கிற வெங்கையா என்ன செய்வீங்க? அதாவது சுயமரியாதை என்பதை அதிமுக கட்டுக்கொண்டு நீங்க பேசலாமா? கடந்த 4 ஆண்டா எடப்பாடியார் ஆட்சியில் இருக்கும் போது இங்க பாருங்க, நீங்க தவறா நினைக்காதீங்க. அதாவது நம்ம கிராமத்துல ஒரு பழமொழி சொல்லுவாங்க, அண்ணன் உட்காருக்குமா தள்ளி உட்காருன்னு தம்பி உட்கார்ந்து நான் திண்ணையில தீர்ப்பு சொல்ல. அந்த மாதிரி அதிமுக கைகட்டி வேடிக்கை பார்த்து கொண்டிருந்தது 4 ஆண்டுகள் எடப்பாடி ஆட்சியில். பாஜக நினைத்ததெல்லாம் செய்தது, பாஜக நினைத்த சட்டத்தை கொண்டு வந்தது. பாஜக தான் மறைமுக ஆட்சியை தமிழ்நாட்டில் 4 ஆண்டுகள் செய்தது. மறுக்க முடியுமா? திராவிட மாடல் ஆட்சி என்று சொன்னாலே தமிழ்நாட்டு மக்கள் நகைத்து பேசுறாங்க. யாரு? எங்க ஊழல்
திரு உதயநிதி தமிழ்நாட்டு மக்கள் நகைத்து பேசக்கூடிய அளவுக்கு திட்டங்கள் இருக்கா மக்கள்கிட்ட போய் சேருதான்னு கேளுங்க. பொது ஆளுகிட்ட கேளுங்க. நீங்க என்கிட்ட கேட்க வேண்டாம். பொறுப்புகளை மாற்றுவேன் அதிமுகவுக்கு வேற பிரச்சாரம் கிடையாது. நாங்க ஒரு வார்த்தை சொல்றோம். ஆட்சிக்கு வந்த பிறகு 5 முறை தொடர்ந்து வெற்றி பெற்றிருக்கோம் 5 தேர்தல்ல. அது வந்து ஈரோடா இருந்தாலும், விளவங்கோடா இருந்தாலும், விக்கிரவாண்டியா இருந்தாலும், நாடாளுமன்ற தேர்தலா இருந்தாலும், உள்ளாட்சி அமைப்பு நகர்ப்புற உள்ளாட்சியா இருந்தாலும் வெற்றி பெற்றிருக்கோம். அடுத்து வர்ற அனைத்து தேர்தலும் வெற்றி பெற போறோம். 200 தொகுதிங்கிறது சேலஞ்சு பண்ணி சொல்றேன். மக்கள்கிட்ட போய் திராவிட முன்னேற்ற கழகத்தினோட ஆட்சி, திராவிட மாடல் ஆட்சி மக்கள்கிட்ட ரீச் ஆயிடுச்சு. தமிழ்நாட்டுடைய முத்தான முதல்வருக்கு தமிழக மக்கள் முத்தம் கொடுத்து வரவேற்கிறார்கள். ஆட்சி 6 ஆண்டுகள் 13 தேர்தலில் தோற்றது திமுக. அந்த இதே மாதிரி 2019, 21 அதிமுக ஆட்சியில் இருக்கும் போது திமுக ஜெயிச்சிருச்சு சார். 2019, 2021 அதிமுக நீங்க சொல்றதெல்லாம் உண்மைங்க. எம்ஜிஆர் இருக்கும் போது தோத்தது உண்மை. 10 ஆண்டுகள் ஜெயலலிதா அவர்கள் அதிமுக தொடர்ந்து வெற்றி செய்ய வைத்தது உண்மை. இதெல்லாம் எடப்பாடி இந்த வெற்றியெல்லாம் எடப்பாடி வெற்றி எடுத்துக்க முடியுமா சார்? திமுக வெற்றியே திமுக வெற்றி, தளபதியாருடைய வெற்றின்னு சொல்ல முடியும் சார். நீங்க உங்க வெற்றியெல்லாம் எடப்பாடி வெற்றி. எடப்பாடி எப்ப ஜெயிச்சாருங்க? அதை சொல்லுங்க. எடப்பாடி வெற்றி இங்க வெற்றி பெற்று 1,00,000 ஆட்சியை 10 லட்சம் வாக்கு குறைவாக பெற்று ஆட்சி வந்து அதிமுக பிரசாந்த் கிஷோர் கூட்டிட்டு வந்து கோடிக்கணக்கில் செலவு பண்ணி கூட சாதாரண எளிய மனிதரை ஒன்றுமே செய்ய முடியலைங்க. ஏங்க நான் சுருக்கமா கேட்டேங்க. அண்ணன் எடப்பாடி அவர்கள் அண்ணன் எடப்பாடி அவர்கள் அதிமுக ஆன பிறகு பெற்ற வெற்றிகள் எத்தனை? எந்த தேர்தல் 77 இடங்கள்ல வாக்குகளை பெற்று எதிர்கட்சியா தான் நினைக்கலாம். அது மட்டுமல்ல, வெறும் 1.5 வாக்குகள் குறைவாக பெற்று ஆட்சியில் வந்து எடப்பாடி எளிமையில நான் கேட்கிறேன். திருச்சிக்கு தெற்க டோட்டலா டெபாசிட் இழக்கிறீங்களா? என்ன காரணம்? நாடாளுமன்ற திமுக 2021 வெற்றி பெற முடியாம போச்சு. சரி, இப்ப நான் கேக்குறேன், இதே எடப்பாடி தலைமையில கொங்கு மண்டலத்துல வெற்றி பெற்ற இடங்களை மீண்டும் இடங்களை வெற்றி பெறுவார் என்று உங்களால் சொல்ல முடியுமா? தமிழ்நாடு கொங்கு மண்டலத்தில் ஜெயிக்க முடியாதுங்கிறேன். நீங்க தமிழ்நாட்டுக்கு பூரா போறீங்க. கொங்கு மண்டலத்தில் கோயம்புத்தூர்ல 10க்கு 10 வெற்றி பெற்றீங்கல்ல, 5 ஒரு 2 வெற்றி பெற முடியுமா உங்களால? சேலத்துல 10க்கு 9 வெற்றி பெற்றீங்க, வெற்றி பெற முடியுமா? தர்மபுரி 5 வெற்றி பெற்றீங்க, வெற்றி பெற முடியுமா? முடியாது சார். அன்னைக்கு இருந்த அரசியல் சூழ்நிலை வேற. இது முடியாது. தளபதியாருடைய ஆட்சி என்னங்கிறத மக்கள் உணர்ந்த பிறகு, அதை சுவாசிக்க ஆரம்பித்த பிறகு எடப்பாடியால் அல்ல யாராலும் முடியாது. மக்கள் முடிவு செய்யற போது எடப்பாடியார் நிச்சயமாக முன்னிலை வைப்பார். எடப்பாடியார் அதிமுக பொதுச்செயலாளர் இருப்பாரான்னு பாருங்க. 2026 வந்த பின்னாடி 2026 எடப்பாடியார் அதிமுக பொதுச்செயலாளர் இருப்பாரான்னு பாருங்க. அப்புறம் ஆட்சி அமைக்க பேசலாம். 2 பேர் மட்டுமே டிபேட் பண்ண முடியாது. we have to go to the others. திருப்பியன் இல்ல 200 சீட்டுன்னு அடிச்சு சொல்றாரு. அவ்வளோலாம் சாத்தியமா? திமுகவோட வரலாற்றிலேயே 184க்கு மேலே எதுவும் வாங்கினது கிடையாது. அது 200ன்றது அவங்க ஒரு நம்பிக்கை. இப்போ நம்ம இவர் சொன்னார்ல, மோடி 400 சொன்னாரு. அது கடைசியில் இப்படி ஆகி போச்சு. இங்கிலாந்துல லேபர் பார்ட்டிக்காக சொன்னான்னு நினைக்கிறேன். இங்கிலாந்துல அங்கே 400 வாங்கிட்டாங்க லேபர் பார்ட்டி. ஸோ அது ஒரு பக்கம் இருக்கட்டும். இவங்க நம்பிக்கையை சொல்கிறாங்க. பட் ஆனால் ஒரு ஆளுங்கட்சிக்கே உள்ள பல பிரச்சனைகள் இருக்குது. அதாவது ஸ்டாலினோட அட்வான்டேஜ் என்னென்னா, இல்லை அவருடைய ஒரு அரசியல் ஸ்ட்ராட்டஜி கூட என்னென்னா, 19லேருந்து அந்த கூட்டணியை வந்து கரெக்டாக மெயின்டைன் பண்ணுறாரு. அது வந்து ஆச்சரியமான விஷயம். 3வது எலெக்ஷனாக மெயின்டைன் பண்ணுறாரு, உள்ளாட்சி எலெக்ஷன்ஸ்லையும் மெயின்டைன் பண்ணுறாரு. அது வந்து நிச்சயமாக அவருடைய ஒரு அரசியல் அந்த ஸ்ட்ராட்டஜியில் வந்து பாராட்டத்தக்க ஒரு விஷயம். கூட்டணி கட்சிகள்கிட்ட பலவிதமான அபிப்பிராய பேதங்கள்லாம் இருக்குது. அது இருக்குது. கார்த்தி சிதம்பரம்லாம் பேசுகிறார். இல்லை திருமாவளவன்லாம் இப்போ ஆம்ஸ்ட்ராங் விஷயத்துலலாம் பேசி பல விஷயங்கள் பேசி பல கருத்து வேறுபாடுகள்லாம் வந்து அதுக்கப்புறம் சரியாச்சு. ஸோ இந்த மாதிரி பல விஷயங்கள் இருக்குது. இப்போ சிபிஎம் கூட மின் கட்டணத்துக்காக ஒரு போராட்டம் நடத்தப்படுறாங்க. அதனால் வந்து இதெல்லாம் இருக்குன்னா கூட இதெல்லாம் தாண்டி வந்து ஒரு அந்த கூட்டணியை வந்து அப்படியே கொண்டு போகிறாரு ஆக்சுவலாக. ஆனால் அதுக்கு மக்களுக்கு பிரச்சனைகள். இப்போ பாருங்கள், இந்த எலெக்ஷனில் வின் பண்ண உடனே மின்சார கட்டணத்தை உயர்த்திருக்காங்க. அது உதயமின் திட்டத்தில் கையெழுத்து போட்டதுனால உயர்த்தினாங்கன்னு டிஎம்கேல சொல்கிறாங்க. இல்லை அவங்க ஃபண்ட்ஸ் கொடுக்க மாட்டாங்க சென்ட்ரலில், அதனால தான் உயர்த்தினாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. பட் ஆனால் இந்த கட்டணம் வந்து மிடில் கிளாஸை ரொம்ப அஃபெக்ட் பண்ணியிருக்கு. இவங்க யூனிட் வைஸாக சொல்கிறாங்களே தவிர, யூனிட் வைஸாக நாங்கள் 1 கோடி பேருக்கு ஒன்றும் கிடையாது, 63 லட்சம் சொல்கிறாங்களே தவிர, மிடில் கிளாஸ் மக்கள் இருக்கிற அப்பார்ட்மெண்ட் இருக்குல்ல, அதில் இருக்கிற காமன் சர்வீஸ் இருக்கு இல்லையா, நம்ப மாட்டீங்க, யூனிட் சார்ஜ் தவிர 1 கிலோவாட்டுக்கு 107 ரூபா போடுறாங்க.
2 மாதத்துக்கு பார்த்தீங்கன்னா ஒரு மாதத்துக்கு 214 ரூபா வருது, 2 மாதத்துக்கு வந்து 428 ரூபா வருது. உங்கள் யூனிட் சார்ஜ் தவிர 428 ரூபா ஆட் பண்ணுறாங்க. அதுவே பார்த்தீங்கன்னா 3 மாடிக்கு மேலே இருக்கிற அப்பார்ட்மெண்ட்டில் பார்த்தீங்கன்னா 8 ரூபா 15 காசுலேருந்து 8 ரூபா 60 காசுன்னு ஆக்கிட்டாங்க. அதுலேயும் பார்த்தீங்கன்னா இதே மாதிரியான கிலோவாட் ஃபிக்ஸட் சார்ஜ்னு பேர், அது பேர் ஆக்சுவலாக. அப்போது இது எவ்வளோ பெரிய பாதிப்பு உண்டாக்கிருக்கு. ஒவ்வொரு அப்பார்ட்மெண்ட்டில் இருக்கிற மிடில் கிளாஸ் ஆட்களுக்கு பயங்கரமாக மெயின்டெனன்ஸ் கூடிரும். நான் வந்து 400 ரூபா கொடுத்துருந்தேன்னா மெயின்டெனன்ஸ், அது அடுத்த மாதத்துலேருந்து 700 ரூபா கொடுங்க சார், எலக்ட்ரிசிட்டி சார்ஜ் வந்து கனாப்பினால் ஏறி போச்சு, காமன் சர்வீஸ்லாம். இது கண்ணுக்கு தெரியாத இதை பண்ணியிருக்காங்க. இன்னைக்கு மிடில் கிளாஸ்லாம் இதில் பாதிக்கப்பட்டிருக்காங்க ஆக்சுவலாக. அது ஒரு பக்கம் அதையும் ஏற்றிட்டாங்க. அதான் இவங்க சொல்கிற மாதிரி 5 ரூபா 10 ரூபாலாம் கிடையாது. ஆக்சுவலாக நடுத்தர மக்கள் பெரிதும் பாதிக்கப்பட்டிருக்காங்க. இது வந்து இண்டஸ்ட்ரியில் வந்து 430% ஏறி இருக்கு இந்த ஃபிக்ஸட் சார்ஜ். கோயம்புத்தூரில் இருக்கிற ஸ்மால் இண்டஸ்ட்ரீஸ் எல்லாருமே என்ன சொல்கிறாங்க, 430% ஏற்றிருக்காங்கன்னாங்க. அப்போ இந்த அதிருப்தி இருக்க தானே செய்யும். ஆனால் இவங்க ஐடியா என்னென்னா, தேர்தல் இன்னும் 2 வருஷம் இருக்கிறதுனால மக்கள் இதை மறந்துடுவாங்க. நம்ம இந்த இடைப்பட்ட காலத்தில் வந்து நம்ம ஏற்கனவே விட்டு போன வாக்குறுதிகள் அதெல்லாம் கொஞ்சம் நிறைவேற்றி கொஞ்சம் ஓரளவுக்கு சரி பண்ணலாம் அப்படின்ற ஐடியாவில் அவங்க இருக்கலாம். ஆனால் இந்த ஏற்றினது வந்து பயங்கரமான அதிருப்தியை வந்து மிடில் கிளாஸில் கொண்டு வந்திருக்கின்றது உண்மை. இந்த மொத்த ஈக்குவேஷனை நம்ம எல்லா பிளேயர்ஸ் பத்தியும் பேசிட்டு வரோம். விஜய் வந்தா என்ன மாறும் அப்படிங்கறதையும் நம்ம சேர்த்து இதுல யோசிக்கணுமா? இல்ல விஜய் இவங்க கூட்டணி அவங்க கூட்டணி நம்ம எல்லா கூட்டணியும் பேசிட்டோம். ஆனா இது ஒரு அன்னோன் கமாடிட்டியா ஒண்ணு இருக்காது, என்ன ஆக போகுது அப்படின்னு தெரியாது. இல்ல விஜய் வந்து விஜயோடைய ஓட் பேங்க் வந்து யாருக்கும் என்னன்னு தெரியாது. அவருக்கு ரசிகர்கள் இருக்காங்கன்னு தெரியும், லட்சக்கணக்கான ரசிகர்கள் இருக்காங்கன்னு தெரியும். அதெல்லாம் ஓட்டா மாறுமா இல்லையான்றது ஒரு கேள்விக்குறியான விஷயம். அவர் யாரோட கூட்டணி வச்சுக்க போறாரா இல்லையான்றது இன்னொரு முக்கியமான விஷயம். அந்த ஒரு அவர் எடுக்கும் ஓட்டுகள் யாருக்கு லாபம் அப்படின்ற கொஸ்டின். இல்ல அவர் வந்து அவருடைய ரசிகர்களுடைய அவர் வந்து சோஷியல் ஜஸ்டிஸ் பேசுறாரு, அம்பேத்கர் பேசுறாரு. அப்போ ஒரு திராவிட சித்தாந்தத்தில் இருக்கிற இளைஞர்கள் ஓட்டை அவர் எடுத்துட்டாருன்னா திமுக அதிமுகவுக்கு பாதிப்பு வருமா? இப்படி இல்லை, குறிப்பாக திமுக இன்னைக்கு அதை அதிகமாக திராவிட மாடல்னு சொல்கிறதுனால அவங்களுக்கு பாதிப்பு வருமா? இந்த கொஸ்டின்ஸ்லாம் கண்டிப்பாக. அதாவது எடுத்த உடனே வந்து இப்போ அம்பேத்கரை பேசுறதுனாலையோ பெரியாரை பேசுறதுனாலையோ மக்கள் உடனே நம்பி விஜய்க்கு ஓட்டு போட்டுவாங்க. கொஞ்சம் அவர் வந்து அரசியலில் வந்து அவர் முதலமைச்சர் ஆயிடுவாரான்னு நம்ம கேட்கல. பட் அவர் எடுக்கிற ஓட்டு யாரை பாதிக்கும் அப்படின்னு இல்லை, யாரையும் பாதிக்கிறதுக்கான இப்போ வாய்ப்புகள் இல்லை. ஆக்சுவலாக வந்து திமுகவோட ஓட் பேங்க் வந்து இன்டாக்டாக இருக்கும் அலையன்ஸ் இருக்கிறதுனால. அதிமுக ஓட் பேங்க் எதிர்கட்சியோட ஓட் பேங்க் எடுக்கிறதுக்கான வாய்ப்புகள் நிறைய இருக்கு. அதுல வந்து திமுக ஓட் பேங்க் எடுக்கிறதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப குறைவா தான் நான் இருக்கிறது. அவங்க ஓட் பேங்க் தான் அவர் எடுக்க வாய்ப்பு. அவர் இவங்க சீமானும் அவரும் சேர்ந்தாங்கன்னா கொஞ்சம் சஃபிஷியன்டான ஒரு ஓட் பேங்கை கிரியேட் பண்ணுவாங்க. சீமான் அண்ட் விஜய் ஜாயின் டுகெதர் ஆன்டி மோடி ஓட்டு ஆன்டி டிஎம்கே ஓட்டை கன்சாலிடேட் பண்ணுவாங்க. அதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. பட் மற்றபடி வந்து விஜய் தனியா நின்று வச்சுக்கோங்க, அந்த அளவுக்கு வந்து திமுகவுக்கு ஒரு பெரிய பாதிப்பை உண்டு பண்ணுவார் சொல்ல முடியாது. திமுக எதிர்ப்பு ஓட்டுகள் அவரும் கொஞ்சம் வாங்குவார். திமுகவுக்கு வர வேண்டிய ஓட்டுகள் ஒரு வாங்குவார்னா அவர் ஆன்டி மோடி ஸ்டாண்ட் எடுக்கணும். ஆன்டி மோடி ஸ்டாண்ட் எடுப்பார்ன்றது ஒரு கேள்விக்குறி. அதை ஒரு சீரியஸா எடுத்தாருன்னா இந்த பெரியார் சட்டமன்ற தேர்தலில் ஆன்டி மோடி எங்க வந்து இல்லைங்க, எல்லாமே எந்த ஒரு எலெக்ஷனா இருந்தாலும் அந்த மோடி சென்ட்ரிக்கா தான் தமிழ்நாட்டில் டீல் பண்ணுவாங்க. சட்டமன்ற தேர்தல் கூட மோடி சென்ட்ரிக்காங்க. இந்த பார்லிமெண்ட் தேர்தலில் முழுக்க திமுக பிரச்சாரம் பண்ணாங்க ஏடிஎம்கேல. இது பார்லிமெண்ட் தேர்தல் தெரியாம ஏடிஎம்கே என்ன பண்ணாங்க, ஸ்டாலின் பிரச்சாரம் பண்ணாங்க. எந்த தேர்தலுக்கு யாரை எதிர்க்கணுமோ அவங்களை எதிர்க்கணும். ஆனா தமிழ்நாட்டில் வந்து தமிழ்நாட்டை பொறுத்த மட்டும் ஆன்டி மோடி ஸ்டாண்ட்ன்றது ஒரு எலெக்ஷன்ல ஒரு இஷ்யூ. ஆக்சுவலா அது ஆன்டி மோடி ஓட் பேங்க் கணிசமா இருக்கு. உள்ளாட்சி தேர்தலா இருந்தாலும் நாங்க மோடி உள்ளாட்சி தேர்தல் எந்த தேர்தலா இருந்தாலும் ஆன்டி மோடி ஓட் பேங்க் கணிசமா இருக்கு. அதை வந்து திமுக வந்து காம்பாக்டா கையில வச்சிருக்காங்க. அதுல வந்து விஜய் வந்து ஏதாவது டிஸ்டர்ப் பண்ணுவாரானா அது அவர் எடுக்கிற ஸ்டாண்டை பொறுத்து இருக்கு. ஏடிஎம்கே எடுக்க முடியாதுன்னு சொல்றோம். அவங்க பாஜகவோட ஒரு ரிலேஷன்ஷிப் எப்படி இருக்குன்னு நமக்கு தெரியும். அதனால அவங்க டிஸ்டர்ப் பண்ண முடியல அந்த ஓட் பேங்கை. ஓகே ரைட். திரு நாகராஜ், விஜய் வந்தா உங்களுக்கு தான் பாதிப்புங்கிறாரு. இல்ல, விஜய் வந்தா நீங்க ஒண்ணு பாருங்க, எந்த பிரிவினைவாதத்தை தூண்டி திமுக வளர்ந்து கொண்டிருக்கிறதோ அந்த பிரிவினைவாதமே திமுகவுக்கு பெரிய சவால் விஜய் தான். விஜய் பொறுத்த வரைக்கும் சிறுபான்மையுடைய இனத்தை சார்ந்தவர். நிச்சயமா அந்த ஓட்டுகளை அவர் கவரக்கூடிய வாய்ப்பு இருக்கிறது. அந்த வகையில் சமீபத்தில் எடுக்கப்பட்ட சர்வே கூட 10 ஓட்டுகள்ல 8 திமுக ஓட்டுகளை அவர் எடுக்கிறார். அதிமுகவில் இருந்து ஒரு ஓட்டுகளை எடுக்கிறார், பிஜேபியில் இருந்து ஒரு ஓட்டுகளை எடுக்கிறார். இதுதான் சர்வே, கடந்த முறை எடுக்கப்பட்ட சர்வே. அதனால இந்த முறை நிச்சயமா திமுகவிற்கு விஜய் அவர்கள் மிகப்பெரிய சவாலா இருப்பாங்க. அதுல மாற்று கருத்தே இல்ல. நிச்சயம் மிகப்பெரிய சவால் தான். சார், அவர் வந்து நடக்க போறது சட்டமன்ற தேர்தல். இந்த ஆங்கிள் யோசிச்சு பாருங்க. ஆளுகிற கட்சி திமுக. திமுக ஆட்சி எனக்கு பிடிச்சிருக்குன்னா நான் திமுக ஓட்டு போட்டுற போறேன்.
திமுக ஆட்சி எனக்கு பிடிக்கலனா தான் உங்க எல்லாருலயும் யாராவது ஒருத்தரை நான் சூஸ் பண்ணணும். அப்ப அதுல உங்களோட தானே விஜய் போட்டி நிக்கிறாரு. திமுக ஆட்சி பிடிக்காதவங்க ஓட்ட தானே எடுக்க போறாரு. அப்படி இல்லைங்க. நீங்க திமுக என்ன சொல்லி ஓட்டு கேட்டிருக்கிறாங்க? நாங்க சிறுபான்மை மக்களுடைய பாதுகாவலர்கள், நாங்கள் சமூக நீதியை காத்து கொண்டிருக்கிறோம். நிச்சயமாக திமுகவுடைய செயல்பாடுகளுக்கு மக்கள் ஓட்டு போடல. திமுக கொடுக்கிற அந்த பயம், பாஜக மீது ஏற்படுத்தி இருக்கிற பயம் தான் மக்களை, சிறுபான்மை மக்களை ஓட்டு போட வைக்குது. இன்னைக்கு விஜய் அந்த உறுதியை கொடுக்கிறப்ப, அந்த நம்பிக்கை கொடுக்கிறப்ப நிச்சயமாக சிறுபான்மை வாக்குகள் விஜய் அவர்களுக்கு மாறும். அதான் சொல்றாங்க 10 ஓட்டுகள்ல 8 ஓட்டுகள் திமுகவில் இருந்து விஜய்க்கு போகும் அப்படிங்கிறது. ஏன்னா அதனாலதான் விஜய் அவர்கள் இப்போ ஒன்றிய அரசு நீட் குறித்து எல்லாம் பேச ஆரம்பிச்சிட்டாரு. இன்னும் நிறைய பேசுவாரு, மோடி பத்தி பேசுவாரு. இன்னும் சொல்ல முடியாது, போக போக நம்ம முதல்வர் மாதிரி மோடியே எடுத்து எல்லா மேடையிலும் பேச ஆரம்பிச்சுவாரு. வார்த்தைக்கு வார்த்தை மோடி வார்த்தை வாயில வெளியே வரும். இதெல்லாம் நடக்க போகுது. அதனால நீங்க 100% எதிர்பார்க்கலாம். மிகப்பெரிய போட்டியாக விஜய் அவர்கள் திமுக இருப்பார். ஒண்ணு. இரண்டாவது, மந்திரிதாஸ் சொன்னாங்க உதயமின் திட்டம் குறித்து. நான் அதுக்கு பதில் சொல்லிடுறேன். இன்னைக்கு இருக்கிற தமிழ்நாட்டில் இருக்கிற பல செக்டார், அதாவது அரசு அலுவலகங்கள், அரசனுடைய தொழில்கள் மிக முடங்கி இருக்கிறது. குறிப்பா சொல்ல போனீங்கன்னா கூட்டுறவுத்துறையாகட்டும், பால்வளத்துறையாகட்டும், அத்தனையும் மின்சாரத்துறையாகட்டும், போக்குவரத்து ஆகட்டும் கடுமையான நஷ்டத்தில் போயிட்டு இருக்குது. அதை சரி செய்வதற்காகத்தான் மத்திய அரசு திட்டத்தின் மூலமாக சப்சிடி தராங்க. அதை நீங்க அமைப்பு சரி செய்யும் சொல்றாங்க. சரி செய்வதற்கு தமிழக அரசு சரியாக இல்லை. இதுதான் இன்னைக்கு இன்னும் சொல்ல முடியும். இன்னைக்கு தயவு செய்து நேற்றைய கணக்கெடுப்பு எடுத்து பாருங்க. பப்ளிக் செக்டார் கம்பெனிஸ் 5 லட்சம் கோடிக்கு மேல இந்திய அரசினுடைய நிறுவனங்கள் லாபத்தில் இயங்கி இருக்கிறது. இன்னைக்கு பொருளாதாரம் வளர்கிறது என்று சொன்னால் அதுவும் ஒரு காரணம். அதனாலதான் சொல்றேன், இன்னைக்கு தமிழ்நாடு வாக்கு வங்கியை மட்டுமே கவனம் செலுத்துகிறது. ஓகே, ஓமலூர்ல ஓபிஎஸ் சொன்ன மாதிரி ஒற்றை வரியில பொங்கலூர் மணிகண்டன் கடந்து போயிட்டாரு. எல்லண்டோ சரியில்லைன்னு அவங்களே ஒரு கன்க்ளூஷன் முதல்ல வரட்டும். 2021 ஆகஸ்ட் மாசத்துல சட்டசபையில இபிஎஸ் வச்சுக்கிட்டு செங்கோட்டையன் பேசுறாரு, இந்த ஆட்சி கண்ணியமாக நடந்து கொண்டு இருக்கிறார். அடுத்த மாசம் செப்டம்பர் மாசம் என்ன சொல்றாரு, செல்லூர் ராஜ் சொல்றாரு, அம்மா எப்படி சட்டம் ஒழுங்கை கையாண்டாரோ அப்படி ஸ்டாலினும் கையாளுகிறாருன்னு சொல்லிட்டு மதுரையில் பேட்டி கொடுத்தாரு. 3வது நாள் எல்என்டோ சரியில்லை, லாண்ட் ஆர்டர் சரியில்லைன்னு சொல்லிட்டு கவர்னர்கிட்ட போய் பெட்டிஷன் கொடுக்குறாரு. முதல்ல அவங்க ஒரு கன்க்ளூஷனுக்கு வரட்டும். ஒன்று, நாகராஜன் சொன்னாங்க போதை இன்னும் அவரும் ஒற்றை வரையில் போயிட்டார். அந்த சென்ற வருடம் இது மார்ச் மாதம் 3ஆம் தேதி மரியாதைக்குரிய அமித்ஷா அவர்கள் பேட்டி கொடுத்தார். குஜராத் கடலிலே மாத்திரம் 2000 கோடி மதிப்பிலான 3300 கிலோ வந்திருக்கிறது. 8 வருடங்களுக்கு முன்னால் இருந்ததை விட 8 மடங்கு அதிகமாக இருக்கிறது அப்படின்ற மாதிரி சொன்னாரு. அதனுடைய நுழைவாயிலே அதானி, குஜராத்தில் இருக்கின்ற அதானி முதல்ல அதை தடுத்து நிறுத்திட்டோம். அதுக்கப்புறம் போதை மதத்தை பத்தி பேசுவோம். நீங்க விஜயை பத்தி பேசுனீங்க. என்னை பொறுத்தவரை விஜய் ஒரு கேட்டலிஸ்ட், ஒரு கிரியாவுக்கி, a substance which causes chemical reaction without taking in part it. அவர் வேணா அடுத்தவங்களை கொஞ்சம் ப்ரோமோட் பண்றதுக்கு ஒரு 5% 10% யார் சேர்றாரோ, அவர் யார் கூட்டணி சேர்றாரோ இருக்கலாம். அது எனக்கு தெரியாது. அது அவங்க தான் முடிவு பண்ணணும். அண்ணனும் தம்பி முடிவு பண்ணிக்கிட்டோம். இருந்தா கூட அது அப்படியே தான் இருக்கும். அதனால எந்த மாற்றமும் அவருக்கும் வரப்போறதில்ல, நாட்டு மக்களுக்கும் வரப்போறது. ஓகே, திரு மணிகண்டன் ஒரே வரிதான் ஃபைனல் கமெண்ட். மோடி என்ற ஒன்றை மட்டுமே மையமாக கொண்டு தமிழ்நாட்டு மலரை மொத்தமா அழைக்கிற திமுக, அதை 2026 அதிமுக முறியடித்து வெற்றி பெற்று ஆட்சி வைக்கும். ஓகே, 2026 மிகப்பெரிய மகத்தான வெற்றி திராவிட முன்னேற்ற கழகம் தலைமையிலான கூட்டணி ஆட்சி, கூட்டணி அரசு பெறும். ஓகே, நன்றி. நிகழ்ச்சியை தொடர்ந்து நிறைவு செய்தாக வேண்டும். பங்கேற்று கருத்து தெரிவித்த அனைவருக்கும் நன்றி. பார்த்து உங்களுக்கு நன்றி. வணக்கம்.